Good evening, all. Advanced Diwali wishes for you all. We, on behalf of the SREC Alumni Association and the Department of Civil Engineering, welcome you for the 73rd webinar talk, The Journey Towards Government Job. We welcome our Principal Ma'am, Speaker of the Day, Ms. Shiva Meenakshi, faculty members, current students, and all alumni friends. Ms. Shiva Meenakshi, after her engineering, is currently working as a Senior Cooperative Auditor in the Office of Regional Deputy Director, Madurai. She has held various responsibilities during her college days. She was a treasurer of the Shivisians Association Club, active member of NSS, chief student editor of the Indian Geotechnical Society, coordinator of Placement Cell, active member of Entrepreneur Development Cell. We are waiting to hear your journey towards the government job. Over to you, ma'am. Good evening to everyone here. Myself, MP Shiva Meenakshi. First of all, thank you for giving me this wonderful opportunity. Thank you to our beloved ma'am, Civil Department, SREC Alumni Association, and our management. Let me start. First of all, engineering வந்து இப்போ டவுன் ஃபீல்டில் போயிட்டு இருக்குன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. அது வந்து ஒரு ராங் இன்ஃபர்மேஷன். இன்ஜினியரிங்க்கு கவர்மெண்ட் செக்டரில் ஒரு எவர் கிரீன் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இருக்கு. எய்ம் ஃபார் ஹை அந்த கோட் வச்சு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறேன். டிஎன்பி இஸ்ரோ எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று. இஸ்ரோவில் சிவில் இன்ஜினியரிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு சொல்லி நிறைய பேருக்கு வந்து தெரியாது. இஸ்ரோவில் மெயின்டெனன்ஸ் ஒர்க்காகவும் ரிசர்ச்சில் சயின்டிஸ்டாகவும் சிவில் இன்ஜினியர்ஸ் வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மெயின்டெனன்ஸ்னால் இஸ்ரோவோட பில்டிங்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த ஒர்க்ஸ்க்காக. சயின்டிஸ்டானா இப்போ ராக்கெட் வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ ஒரு ராக்கெட் லான்ச் பண்ணும்போது அபவ் 5000 டிகிரி செல்சியஸ் ஒரு த்ரஸ்டில் ஃபோர்ஸில் வந்துட்டு லான்ச்சிங் பேட்ல இருந்து லான்ச் பண்ணுவாங்க. ஸோ அந்த லான்ச்சிங் பேட் வந்து ஸ்டேபிளாக இருந்தால் தான் ராக்கெட் வந்து லான்ச்சிங்க்கு ஒர்க் அவுட்டாக இருக்கும். ஸோ அந்த லான்ச்சிங் பேடுக்கு வந்து நம்ம சிவில் இன்ஜினியர்ஸ் தான் டிசைன் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இது நிறைய பேத்துக்கு வந்து தெரியாது. நார்மலாக நம்ம வந்து பில்டிங்கில் சிமெண்ட் பிரிக்ஸ் யூஸ் பண்ணுவோம், என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக ஃப்ளை ஆஷ் யூஸ் பண்ணுவோம். ஆனால் அங்கே லான்ச்சிங் பேடில் வந்து நிறைய ஓர்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இஸ்ரோவில் இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. சேலரி வந்து ஒரு ரெப்யூட்டட் ஆர்கனைசேஷன், த மோஸ்ட் பவர்ஃபுல் ஆர்கனைசேஷன். அபவ் 90,000 வந்து சேலரி பேக்கேஜாக போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட். சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்துட்டோன்னா நிறைய செக்டர்ஸ் இருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பிடபிள்யூடி, வாட்டர் கமிஷன், டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட், ரயில்வேஸு. டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட்டில் அவங்களோட ஓன் பில்டிங்ஸ் மெயின்டெனன்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக நம்ம சிவில் இன்ஜினியரிங் வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. வாட்டர் கமிஷனை பார்க்கும்போது டேம் கன்ஸ்ட்ரக்ஷன், செக் டேம்ஸ், நியர்பை அந்த லேக்ஸில் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸு, அப்புறம் நம்ம நியர்பை கண்ட்ரீஸ் கூட வந்து ப்ராஜெக்ட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. எக்ஸாம்பிள் பங்களாதேஷ் கூட ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே நம்மளோட சிவில் இன்ஜினியர்ஸ் வந்துட்டு ரெக்ரூட்மெண்ட்டை போயிட்டே இருக்கும். இங்கேயும் வந்து ஒரு 60,000 to 90,000 வரைக்கும் ஸ்டார்டிங்லேயே ப்ரொவைட் பண்ணுறாங்க சேலரிஸு. நெக்ஸ்ட் வந்து எஸ்எஸ்சியில் மிலிட்ரி இன்ஜினியரிங் சர்வீஸ். நம்மளுக்கு யூஸ்வலாக வந்துட்டு இன்ஜினியரிங்லேயே சிவில் இன்ஜினியரிங் தான் ரொம்ப ஸ்பெஷல். பிகாஸ் யூனிஃபார்ம் சர்வீஸ் வந்துட்டு நம்ம பண்ணி கொடுக்குறாங்க நம்மளுக்கு ஸ்பெஷலாக. அதில் வந்து மிலிட்ரி இன்ஜினியரிங் சர்வீஸ், பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன்ஸ்னு 2 இருக்குது. ரெண்டுமே யூனிஃபார்ம் சர்வீஸ். பார்டர் ரோட்ஸ் ஆர்கனைசேஷன் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இது ரெண்டுலேயுமே நிறைய அலவன்சஸ் இருக்கு. மெடிக்கல் அலவன்சஸ், நம்மளோட சில்ட்ரனோட ஸ்கூல் ஃபீஸு, ஸ்காலர்ஷிப்ஸு, கேன்டீன்ஸு, எக்ஸ்ட்ரா அலவன்ஸ்னு பார்க்கும்போது நம்மளோட சேலரி வந்து நம்மளுக்கு அப்படியே சேவிங்ஸாக வரும். நம்மளோட அதர் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் எல்லாமே கவர்மெண்ட்டே வந்து பார்த்துக்குது. இது வந்து 2 யூனிஃபார்ம் சர்வீசஸ்லையுமே இருக்கு. அதுக்கப்புறம் நம்மள வந்து இந்தியன் டிஃபென்ஸ் சர்வீஸ்லையுமே நம்மள உள்ள வரும். எப்படின்னா டெக்னிக்கல் என்ட்ரின்னு சொல்லிட்டு. டெக்னிக்கல் என்ட்ரியில் சிவில் இன்ஜினியரிங் குவாலிஃபிகேஷன் ரெக்வயர்டு. அபவ் 60% இருந்தாலே எல்லாருமே வந்து ரெக்ரூட்மெண்ட்க்கு அலௌடு. எங்கெங்கன்னா இந்தியாவிலே 4 பிளேசஸில் தான் இருக்கு. சென்னையில் ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமி அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. அங்கே தான் இந்த ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க. போபாலில் ஒன்று இருக்கு, பெங்களூரில் ஒன்று இருக்கு, குஜராத்தில் ஒன்று இருக்கு. ஸோ மோஸ்ட்டாக பார்த்தோன்னா தமிழ்நாடு கேண்டிடேட்ஸ் வந்துட்டு சென்னையில் போட மாட்டாங்க ட்ரைனிங்காகவோ இல்லை ரெக்ரூட்மெண்ட்காகவோ. அதர் ஸ்டேட் பெங்களூரோ இல்லை போபாலில் தான் போடுவாங்க. யூஸ்வலாக அங்கே என்ன இருக்குன்னா ஃபஸ்ட்டு ட்ரைனிங் வந்துட்டு கிரவுண்ட் ட்ரைனிங், ரன்னிங், கிளைம்பிங்லாம் நமக்கு தெரியுதா, ஃபிட்டாக இருக்குமான்னு சொல்லி ஒரு பேசிக்காக தான் இருக்கும், ரொம்ப ஒன்றும் இல்லை. பிகாஸ் அது வந்துட்டு ஒரு டெக்னிக்கல் என்ட்ரின்றதுனால. செகண்ட் பார்த்தோன்னா
நம்மளோட பிக்சர் டிஸ்கிரிப்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேர்ள் வந்துட்டு ரெயின்ல நனையிறாங்க, ஒரு கொடை வச்சுட்டு இருக்காங்க. ஸோ இத பார்த்தா நம்மளுக்கு என்ன வியூ தோணும், என்ன ஸ்டோரி தோணும்னு சொல்லி நம்மளுக்கு கேட்பாங்க. ஒவ்வொருத்தவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ நம்ம என்ன டிஸ்கிரைப் பண்றோமோ அதை பொறுத்து நம்மளோட மைண்டோட ஸ்டெபிலிட்டி லெவல் வந்துட்டு அவங்க அஸ்யூம் பண்ணுவாங்க. இது வந்துட்டு டெக்னிக்கல் என்ட்ரி, ஃபுல் பியூர்லி டெக்னிக்கல் என்ட்ரி. எதுலன்னா இந்தியன் டிஃபென்ஸ்ல, நேவில இருக்கு, ஆர்மில இருக்கு, ஏர்ஃபோர்ஸ்லயும் நம்மளோட டெக்னிக்கல் என்ட்ரில உள்ள போகலாம். நெக்ஸ்ட் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். இவங்க இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீசஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க. ஐஇஎஸ் சொல்லுவோம். இதுல நம்ம டைரக்டா வந்துட்டு ஏஇ டபுள் ஸ்கொயராகவே நம்ம வந்துட்டு போஸ்டிங் வாங்குவோம். இது என்னன்னா இவங்களுக்கு டைரக்ட் கான்டாக்ட் இருக்கும் மினிஸ்ட்ரி கூட. மினிஸ்டர்ஸ்க்கு நெக்ஸ்ட் லெவல்ல இவங்க வந்துட்டு இருப்பாங்க. ஃபுல்லி இந்தியாவில் ஆன்கோயிங் எல்லா பப்ளிக் செக்டர் யூனிட்ஸோட மெயின் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே இவங்க தான் பண்றாங்க. நெக்ஸ்ட்ல பார்த்தோம்னா ரயில்வேஸ், ஆர்ஆர்பி. ஆர்ஆர்பியில் டைரக்டா ஃபர்ஸ்ட் ஏஇ கிடையாது, ஜேஇ தான். ஜேஇல நம்ம 12 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருந்தாலே ப்ரமோஷன் ஏஇ ஸ்கொயரா ப்ரமோட் ஆகும். ஸோ ஆனால் நம்ம தமிழ்நாடுல டைரக்டா ஏஇ டிஎன்பிசியில் எழுதுறோம். ஏஇல ப்ரொமோஷன் வரும்போது ஏஇ ஸ்கொயர் வரும். ஸோ அங்கே ஜேஇயா இருந்து டைரக்டா ஏஇ ஸ்கொயர் ஆகுறாங்க, இங்கே ஏஇயா இருந்து அதுக்கப்புறம் ஏஇ ஸ்கொயர் ஆகுறாங்க. ஸோ ரெண்டுக்கும் அலவன்ஸ் பார்க்கும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல நிறைய அலவன்ஸ் வந்து இருக்கு. ஆர்ஆர்பி சிலபஸ் பார்க்கும்போது ரெண்டு சிலபஸ் தான் இருக்கு. ஒன்று ப்ரிலிம்ஸ், இன்னொன்று ப்ரிலிம்ஸ் தான். அது வந்துட்டு அப்ஜெக்டிவ்ஸோட நிறைய அப்ஜெக்டிவ்ஸோட இருக்கும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்துட்டு நான் இந்த ஆர்ஆர்பி ஜேஇ எழுதினேன். அதுக்கப்புறம் செகண்ட் ரவுண்ட்ல வந்துட்டு எனக்கு சிவில்ல நிறைய கேட்டதுனால என்னால் ஃபர்தராக கிளியர் பண்ண முடியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நான் சிவில் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட். ஆனால் இப்போ அவுட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஒரு ஆடிட்டிங்கில் வந்துட்டு நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கோல் வந்துட்டு இந்தியன் சிவில் சர்வீஸ் கிராக் பண்ணுன்றது. நான் அதை நோக்கி தான் நான் இது பண்ணேன். ஒருவேளை இஃப் எனக்கு கிடைக்கலன்னா எனக்கு ஒரு ஸ்ட்ராங் பேக்கப் இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்துட்டு சிவில் இன்ஜினியரிங் சூஸ் பண்ணேன். ஸோ காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு என்னோட கோல்லே எனக்கு நான் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண நான் என்னோட ட்ராக் வந்துட்டு மாற்றிக்கிட்டேன். ஸோ நான் லாஸ்ட் இயர் வந்து குரூப் 1 மெயின்ஸ் எழுதியிருக்கேன். எனக்கு டெபுட்டி கலெக்டர் வந்து ஒரு 2 மார்க்ஸில் வந்துட்டு போயிடுச்சு. இந்த டைம் நான் ப்ரிலிம்ஸ் கிராக் பண்ணிட்டு மெயின்ஸ்க்காக என்னோட ப்ரிப்பரேஷன் போயிட்டு இருக்கு. ஸோ மெயின்ஸ் ரெடி ஆகிட்டு இருக்கேன். ஸோ இந்த மீன் டைம்ல எனக்கு குரூப் 2 ஜஸ்ட் லைக் தட் எழுதுனேன், எனக்கு கிடைச்சது. ஸோ எனக்கு வந்து ஒரு சேலரி பேக்கப்பாக இருக்கும், ஒரு டென்ஷன் ஃப்ரீயாக இல்லாமல் ஆஃபீஸ் சர்க்கிள் போயிட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு குரூப் 2ல இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதுதான் கவர்மெண்ட் செக்டரில் நிறைய இருக்கு. நம்ம சிவில் இன்ஜினியரிங் இல்லாமல் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஆர்ஆர்பி ஜேஇ இந்த மாதிரி என்ன மாதிரி வந்துட்டு ஒரு சர்வீஸ் ஓரியன்டா செக்டர்ஸ், ரூரல் டிபார்ட்மெண்ட் கூட கனெக்ட் பண்ணுறது, அந்த மாதிரி நிறையவே இருக்கு. எனக்கு வந்துட்டு சைட்டில் இருக்க வேண்டாம், இல்லை நான் வந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக வந்துட்டு இருக்கணும், நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான இருக்கணும்னா அதுக்கு நம்ம டிஆர்பி எக்ஸாம்ஸ் வந்துட்டு கண்டக்ட் பண்ணுறாங்க. தமிழ்நாடு தான் கண்டக்ட் பண்ணுது. பாலிடெக்னிக் காலேஜஸ்லையும் இன்ஜினியரிங் காலேஜஸ்லையும் லெக்சர்ஸாக எடுக்கிறதுக்கு. பாலிடெக்னிக் காலேஜில் நம்ம லெக்சராக எடுக்கணும்னா பிஇ வந்து குவாலிஃபிகேஷன் இனஃப். இது நான் காலேஜஸ் இன்ஜினியரிங் காலேஜஸில் லெக்சராக போகணும்னா எம்இ வந்துட்டு குவாலிஃபிகேஷன் ரெக்வயர்டு. எம்இயில் நம்ம என்ன பண்ணியிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு வந்துட்டு அலாட் பண்ணுவாங்க. காலேஜ் ஸ்ட்ரக்சரல், என்விரான்மெண்ட் சப்ஜெக்ட்னா என்விரான்மெண்ட்னு சொல்லிட்டு. இதெல்லாம் போக ஐஐடிஸில் நம்ம ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோவாக ஜாயின் பண்ணிக்கலாம். அது எப்படின்னா இப்போ எந்த ஐஐடி இருக்கோ அந்த கன்சர்ன் சிவில் டிபார்ட்மெண்ட் வெப்சைட் போய் அங்கே என்ன ஃபேக்கல்ட்டி இருக்காங்களோ அவங்களோட வெப்சைட்டை கொடுத்துருப்பாங்க, மெயில் ஐடி கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட நம்மளோட ப்ரொஃபைல் வந்துட்டு மெயில் பண்ணலாம். ஸோ மெயில் பண்ணிட்டு அவங்களுக்கு ஒருவேளை இன்ட்ரெஸ்டடாக நம்மளோட ப்ரொஃபைல் ஓகேவா இருந்ததுன்னா நம்ம வந்துட்டு ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுவாங்க. அதுலேருந்து நம்ம அப்படியே டெவலப் ஆகி போகலாம். ஸோ உங்களுக்குலாம் வந்துட்டு ஒரு கிரேட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். என்னோட ஃப்ரெண்டு அவன் வந்துட்டு நாங்கள் எல்லாருமே வந்துட்டு சிடிஎஸ்ல பிளேஸ் ஆகுறதுக்காக லாஸ்ட் ரவுண்ட் இன்டர்வியூ வந்துட்டு அட்டன் பண்ணுறோம். நாங்கள் எல்லாருமே பிளேஸ் ஆகிட்டோம். அவன் வந்துட்டு கம்ப்யூட்டரில் வெல்வர்ஸ்டு, சைல்ட்ஹுட்லேருந்தே கம்ப்யூட்டர் நாலேஜ் நிறைய இருக்குது. ஸோ உள்ளே போயிட்டு இன்டர்வியூ ஹெச்ஆர்லாம் அவன் செலக்ட் ஆகிட்டான். ஆனால் அவனை வந்து லாஸ்ட் மினிட்ல ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, ஓவர் குவாலிஃபைடு அப்படின்னு சொல்லிட்டு. அவனுக்கு லைட்டாக ஒரு மாதிரி ஃபங்க் ஆயிடுச்சு. அப்புறம் ஐஐடி நல்ல சிவில் நாலேஜும் இருக்குது. ஸோ ஐஐடி மெட்ராஸில் வந்துட்டு அப்ளை பண்ணாங்க. ஐஐடி மெட்ராஸில் எல்லா ப்ரொசீஜர்ஸும் முடிச்சு லாஸ்ட் மினிட்ல ஏதோ ஒரு டெக்னிக்கல் எரர்னால அவங்கள வந்துட்டு இல்லை அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் ஃபர்தராக அவங்க வந்துட்டு கன்சிஸ்டண்ட்டாக நிறைய சர்ச் பண்ணாங்க என்னென்ன ஜாப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதில் தான் ஐஐடி மெட்ராஸில்
சாரி ஐஐடி மும்பைல ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோ அப்படின்னு ஒரு ரெக்ரூட்மெண்ட் போயிட்டு இருந்தது. ஸோ அதுக்கு அப்ளை பண்ணாங்க. அதில் அவங்க செலக்ட் ஆனாங்க. 3 இயர்ஸ் 2 to 3 இயர்ஸ் வந்துட்டு ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோவாக ஒர்க் பண்ணாங்க. யூஸ்வலாக தமிழ்நாடு கவர்மெண்ட்ல தமிழ் பீப்புள் மட்டும்தான் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் மகாராஷ்டிரா கவர்மெண்ட்ல அந்த போர்டில் ஒர்க் பண்ண மராத்திஸ் மட்டும்தான் அலவுடு. பட் இவங்க வந்துட்டு அசிஸ்டன்ட் ஹைட்ரோலஜிக்கல் ஆஃபீஸர் salary பேக்கேஜ் வந்து 80,000. இவங்களை வந்துட்டு ரெக்ரூட்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஐஐடி மும்பைல ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோவா ஒர்க் பண்ண ஒரே ரீசனுக்காக ஒரு அதர் மராத்திய வந்துட்டு அவங்களோட கவர்மெண்ட் உள்ள இது பண்ணிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு ரெப்புடேஷன். ஸோ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கு. நம்ம தான் வந்து அதை கிராப் பண்ணணும், சர்ச் பண்ணணும், எல்லாம் பண்ணிக்கணும். அதர் தென் நம்மளோட தமிழ்நாடுல நிறைய போர்ட்ஸ் வந்துட்டு எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க செப்பரேட்டா. ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் போர்டு, டிஎன்இபி போர்டு, தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன், இங்கெல்லாம் இந்த மாதிரி இருக்குன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ்ல ரேஷன் ஷாப்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷனு, குடவுன்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன், ஸ்டோரேஜ் கன்ஸ்ட்ரக்ஷன், இது எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு சிவில் இன்ஜினியர்ஸ். ஸோ இவங்களுக்குன்னு தனியா ஒரு சிலபஸ் இருக்கு. ஸோ அந்த சிலபஸ் வச்சு அவங்க எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்றாங்க. அப்புறம் பார்த்தோன்னா டிஎன்பிசி வந்துட்டு தனியாக அவங்க எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. அது என்னன்னா ஏஇ ஃபார் பிடபிள்யூடி, ஹைவேஸ், வாட்டர், இரிகேஷன் இன்ஜினியர், இரிகேஷனுக்கு, இந்த மாதிரி எல்லா டெவலப்மெண்ட்ஸ்க்கும் ஏஇஸ் ரெக்ரூட் பண்ணுறாங்க. அதில் வந்துட்டு ஜஸ்ட் 2 ரவுண்ட் தான் இருக்கு. ப்ரிலிம்ஸ் மார்னிங் வந்து ப்ரிலிம்ஸ், ஆஃப்டர்நூன் வந்துட்டு ஜிஎஸ்ன்னு சொல்லிட்டு முடிச்சிட்டோன்னா டேரெக்டாக வந்து இன்டர்வியூ தான். ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ் இருக்கு. ஒரு எக்ஸாம்க்கு நம்ம வந்துட்டு எப்படி ப்ரிப்பேர் ஆகணும்னா நம்ம மைண்ட் வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருக்கணும். அந்த ப்ராசஸ் வந்துட்டு 6 மந்த்ஸ்ல முடியலாம், இல்லை 1 இயர்ல முடியலாம், இல்லை 3 இயர்ஸ் எடுக்கலாம், எவ்வளோ டைம் வேணாலும் எடுக்கலாம். ஆனால் நம்ம கன்சிஸ்டண்ட்டாக அதுக்கு வந்து ஒர்க் பண்ணணும். அதுதான் நம்மளோட முக்கியமான கோலு. இப்போ ஒரு எக்ஸாம் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு எக்ஸாமோட சிலபஸ் வந்து ரீட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் பார்க்கணும். அப்புறம் வந்து நம்ம வந்துட்டு சப்ஜெக்ட்ஸ்குள்ள வந்துட்டு போகணும். இந்த மாதிரி தான் எக்ஸாம்ஸ்க்கு வந்துட்டு நம்ம அப்ரோச் பண்ணணும். இப்போ வந்துட்டு கரண்ட் ட்ரெண்ட்ல அர்பனைசேஷன் நிறைய போயிட்டு இருக்கிறதுனால பில்டிங்ஸ் ரெக்யர்மெண்ட், பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்துட்டு அதிகமாயிட்டே இருக்கு. ஸோ எப்போதுமே வந்துட்டு சிவில் இன்ஜினியரிங்க்கு வந்து கவர்மெண்ட் செக்டர்ல அதிகமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் இருக்கு. அது வந்து ஒரு எவர் கிரீனான ஃபீல்டா போயிட்டு இருக்கு. முக்கியமான ஒண்ணு என்னன்னா கோடிங் வந்து யூஸ்வலா நம்ம சிவில் இன்ஜினியரிங்ல ஆட்டோகேட் பேசிக்கா அதை நம்ம லேர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒண்ணு. ஆனா அப்பார்ட் ஃப்ரம் தட் இப்போ கரண்ட் ட்ரெண்ட் போயிட்டே இருக்கிறதுனால கோடிங் வந்துட்டு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்துட்டாலும் ஒரு இன்ஜினியர்னு சொல்லும்போது கண்டிப்பா நம்மளுக்கு கம்ப்யூட்டரோட பேசிக்ஸும் கோடிங்கும் தெரிஞ்சிருக்கணும். யூஸ்வலா என்ன சொல்லுவாங்க, கோடிங் வந்துட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட சப்ஜெக்ட் நம்ம கத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அப்படி கிடையாது. கோடிங்கும் மேட்லாபும் தெரிஞ்சுக்கணும். அது மஸ்டான ஒண்ணு. எங்க போனாலும் நம்மளுக்கு சர்வை பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் இப்போ அப்கமிங்ல பார்த்தோம்னா ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்ல வந்துட்டு சிவில் இன்ஜினியரிங் ரெக்ரூட்மெண்ட் போகுது. ஏன்னா இப்போ கோவில்ல வந்துட்டு நிறைய ஸ்டாச்சுஸ் வந்துட்டு ஸ்டோல் ஆகுது. ஸோ என்னன்னா பில்டிங்ஸ் வந்துட்டு கொஞ்சம் டேமேஜ் ஆக ஆரம்பிக்குது. ரெனோவேஷன் ஒர்க் இதுக்கெல்லாம் நிறைய வந்துட்டு தேவை. ஸோ நம்ம கான்ட்ராக்டர்ஸ் பேசிஸ்ல கொடுக்கறதுக்கு பதிலாக நம்ம வந்துட்டு தனியா வந்து ஒரு சிவில் விங் வந்துட்டு ஹெச்ஆர்என்சி அதாவது டெம்பிள் டிபார்ட்மெண்ட்குள்ள வந்துட்டு வச்சுட்டோம்னா ஸோ அவங்களே எல்லா ப்ரொசீஜர்ஸும் பார்த்துக்குவாங்க அப்படின்றதுக்காக ஒரு பல்க் ரெக்ரூட்மெண்ட் வந்துட்டு வரப்போகுது ஒரு 200 நம்பர்ஸ்ல ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்ல இருந்து. ஸோ இது வந்துட்டு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அப்புறம் பார்த்தோன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று கேட் எக்ஸாம் ஸ்கோர் வச்சு நம்ம ஐடிஸ்ல போய் ஜாயின் பண்ணலாம். இல்லாட்டினா பிஎஸ்யூ செக்டர்ஸ்ல வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். கேட்ல வந்துட்டு ரொம்ப ஹை ஸ்கோர் வேணும் அப்படின்னு இல்லை, ஒரு மாடரேட் ஸ்கோர் இருந்தாலே போதும். ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அப்புறம் எல்லா பிஎஸ்யூஸ், ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல்ஸ் லிமிடெட், இந்த மாதிரி எல்லா பிஎஸ்யூஸ்லயும் ரெக்ரூட்மெண்ட் போகுது. ஸோ நம்ம அதுக்கப்புறம் அது டைரக்ட் இன்டர்வியூ முடிச்சதுக்கு அப்புறமே நம்ம செலக்ட் ஆயிட்டோம்னா மினிமம் சேலரி பேக்கேஜ் பார்த்தோம்னா 90,000 அந்த மாதிரி. கேட் ஸ்கோர் இல்லாம பிஎஸ்யூஸ் வந்துட்டு தனியா அவங்களே வந்துட்டு எக்ஸாம்ஸ் நடத்துறாங்க. எக்ஸாம்பிள் நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன், இவங்கெல்லாம் வந்துட்டு அவங்களுக்குன்னு ஒரு சிலபஸ் வச்சு அவங்களே வந்துட்டு எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணிக்கிறாங்க. இதுக்கு என்னன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இடத்துல இருக்கு.
ஸோ நம்ம தான் வந்துட்டு அதை தேடி போய் நம்ம அதை ஒழுங்கா யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். நிறைய நம்ம சர்ச் பண்றதுல நம்மளோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. எனக்கு வந்துட்டு சிவில்ல பெருசா ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. இல்லை எனக்கு சிவில் தவிர்த்து நான் வேற ஏதாச்சும் சர்வீஸ் மைண்டடா போகணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் காம்படிஷன் இல்லாம நான் வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் ஜாப் வாங்கணும்னு பார்த்தோம்னா நம்ம காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு டிப்ளமோ ஒன்று அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் டிப்ளமோ இன் லேபர்லாம். இது வந்துட்டு ஒரு குரூப் 1 கேடரான எக்ஸாம். நம்மளோட சேலரி பேக்கேஜ் வந்து 65,000 அபவ். லேபர் கமிஷனர்னு சொல்லிட்டு அந்த ரெக்ரூட்மெண்ட் பேரு. நம்மளோட டிஎன்பிசி தான் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது என்னன்னா எனி டிகிரி பிளஸ் டிப்ளமோ இன் லேபர் லா இது மட்டும் இருந்தா போதும். டிப்ளமோ ஒன்றும் ஒரு 6 months கோர்ஸ், ஒன்றும் இல்லை ஆஃப்லைன். நம்ம ஆஃப்லைன்ல தான் எழுத போறோம். ஒரு 3 subjects தான் இருக்கும். இது நம்ம ஜஸ்ட் ஒரு ஏதோ ஒரு யூனிவர்சிட்டியில போய் அண்ணாமலை யூனிவர்சிட்டி இல்லை பாரதியார் யூனிவர்சிட்டி எதுலயோ ஒன்று அப்ளை பண்ணோம்னா எக்ஸாம் வரும்போது அந்த 3 எக்ஸாம் மட்டும் எழுதினா போதும். ஸோ இதை வச்சு நம்ம இது நிறைய பேருக்கு தெரியாது இப்படி ஒரு டிப்ளமோ இருக்கு, இது வந்துட்டு எக்ஸாம்ஸ்க்கு தேவைன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி சோஷியாலஜின்னு ஒரு டிப்ளமோ இருக்கு. அதையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா சோஷியல் டிஃபென்ஸ்ல வந்துட்டு ஒரு ரெக்ரூட்மெண்ட் வரும். நம்ம டிஎன்பிசி கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுல வந்துட்டு நம்ம அப்ளை பண்ணலாம். இது என்ன சொல்றேன்னா நம்ம டிகிரி மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ராவா நிறைய நாலேஜ் கெயின் பண்ணுங்க. இல்லை சிவில்ல இருந்து நான் வேற ஒரு செக்டர்ல நான் பார்க்கணும் ஜாப் அப்படின்னு உங்களுக்கு விஷ் இருந்ததுன்னா இந்த மாதிரி நிறைய பண்ணுங்க. இந்த சோஷியல் டிஃபென்ஸ்லாம் எடுத்தோம்னா ரொம்ப ஹைலி ரெப்யூட்டடான போஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கலெக்டர் மீட்டிங் நடக்கும்போது கலெக்டர் இருப்பாங்க, அவங்களுக்கு அடுத்தபடியா அந்த எஸ்பி இருப்பாங்க. ஸோ அந்த அந்த டேபிள்ல வந்துட்டு இந்த சோஷியல் டிஃபென்ஸ் ஆஃபீஸருக்குன்னு தனியா ஒரு பிளேஸே இருக்கும். அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு ஹைலி ரெப்யூட்டடான போஸ்ட் இது. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஃபாரன்சிக் முடிச்சவங்களுக்கு நிறைய இருக்கு. ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐ ஆகலாம். ஸோ என்னன்னா இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு 3 months கோர்ஸ் இல்லை ஒரு 6 months கோர்ஸ் அந்த அளவுக்கு தான். இந்த அடிஷ்னலாக இந்த கோர்ஸ் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுக்கு என்ன ஃபீல்டு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ. இப்போ எனக்கு சிவில் தவிர்த்து நிறைய ஃபீல்டு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா பர்டிகுலர் இப்போ எனக்கு டூரிசம் ரொம்ப பிடிக்கும். நிறைய டூரிஸ்ட் பிளேஸ் போகணும் ஆசைன்னா டூரிசம்க்கு ஒரு டிப்ளமோ மட்டும்தான் இருக்கு. அது ஜஸ்ட் நம்ம சைடில் கம்ப்ளீட் பண்ணி வச்சுட்டோம்னா எக்ஸாம் வரும்போது கவர்மெண்ட் செக்டர்ல நம்ம டூரிசம் ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம விஷ் ஏற்ற மாதிரி நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ என்னன்னா நம்ம சர்ச் பண்ணணும் நம்மளுக்கு என்ன தேவை, எது நம்மளுக்கு செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எனக்கு வந்துட்டு கவர்மெண்ட் செக்டர் செட் ஆயிடுச்சு. ஸோ சில பேருக்கு செட் ஆகாம இருக்கலாம். ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம லைஃப் நோக்கி போகணும். கவர்மெண்ட் செக்டர்ல என்ன ஒரு பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு சொசைட்டில நல்ல நேம் இருக்கும். இப்போ நான் வந்து ஒர்க் பண்றது குரூப் 2. ஈவன்தோ இருந்தாலும் எனக்கு வந்துட்டு நிறைய ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், நிறைய செக்ரட்டரியேட்ஸ்ல நிறைய பர்சன்ஸ் எல்லாரும் கூட எனக்கு ஒரு கான்டாக்ட் கிடைச்சிருக்கு. நிறைய மினிஸ்டர்ஸ் நிறைய டைம் நான் பார்த்துருக்கேன். என்னோட டிபார்ட்மெண்ட் சம்மந்தமா நான் மீட்டிங்ஸ்ல அட்டன் பண்ணியிருக்கேன். டேரக்டர்ஸ் கூட அவ்வளோ கான்டாக்ட் எனக்கு இருக்கு. நான் வந்துட்டு நார்மல் குரூப் 2ல சொல்லிட்டு இருக்கேன். இதை நான் கேடர் அதிகமாக போகும்போது குரூப் 1 இல்லை ஐஏஎஸ் ஆகும்போது எனக்கு எக்ஸ்போஷர் நிறைய கிடைக்கும். இது வந்து ஒரு பெனிஃபிட். ப்ளஸ் நம்மளுக்கு அலவன்சஸ் வந்துட்டு கவர்மெண்ட் செக்டர்ல அதிகமாக இருக்கு. நம்மளோட சேலரி போக நம்மளோட மற்ற எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் எல்லாத்தையுமே கவர்மெண்ட்டே வந்து பார்த்துக்குவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கேந்திர வித்யாலயால நம்ம சில்ட்ரனுக்கு வந்துட்டு சீட் கிடைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய அலவன்ஸ் இருக்கு. ஸோ நல்ல ரெஸ்பெக்ட் கிடைக்கும் சொசைட்டியில். அண்டு மோரோவர் பார்த்தோன்னா சேலரியில் வந்துட்டு நம்மளுக்கு ரெடியூஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் கிடையாது. ஒரு டைமுக்கு வந்துட்டு ஒரு நம்மளோட சேலரி வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. நம்மளோட விஷ் தான் எனக்கு இது செட் ஆயிருக்கு ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன செட் ஆகுமோ அந்த ட்ராக் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கணும். இதெல்லாம் தவிர்த்து பார்த்தோம்னா ஜாப்ன்றது நம்மளோட லைஃப்க்கு வந்துட்டு ஒரு செக்யூரிட்டி, ஒரு நல்ல நேம் கொடுக்கும். அந்த மாதிரி தான் நேரோ மைண்டடா இல்லாம ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது நேரோ மைண்டடா இல்லாம கொஞ்சம் ப்ராட் மைண்டடா வந்து நம்ம இருக்கணும். என்னோட லைஃப்ல நான் வந்து ஒரு 2 விஷயம் நான் வந்துட்டு ஷேர் பண்றேன். எக்ஸாம்ஸ் வந்துட்டு நான் ரொம்ப ஃபோக்கஸ்டா இருப்பேன் படிக்கும்போது. அட் த சேம் டைம் பார்த்தேன்னா நிறைய விஷயம் லேர்ன் பண்ணிக்கணும், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், நிறைய அட்மாஸ்பியர், நிறைய என்வரன்மெண்ட்குள்ளே போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினைப்பேன். நிறைய பிளேசஸ் விசிட் பண்ணுவேன். அதில் தான் வந்துட்டு கவர்னர் ஹவுஸ் வந்துட்டு 2 times நான் விசிட் பண்ணேன். ப்ளஸ் நம்ம லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி தமிழ்நாடு செக்ரட்டேரியட்ல நடக்கும். அதில் வந்துட்டு நான் ஒரு 3 times வந்துட்டு விசிட் பண்ணியிருக்கேன். போய் பார்த்துருக்கேன் எப்படி பேசுறாங்க, என்ன மாதிரி பண்றாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நேரோ மைண்டடா இல்லாமல் கொஞ்சம் ப்ராட் மைண்டடா இருந்தால் தான் லைஃப் வந்துட்டு நம்மளுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதை தான் சொல்ல வரேன். எக்ஸாம்ஸ்ன்னு போகாம இல்லை ஜாப்னு சொல்லி நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகாம
கொஞ்சம் ப்ராட் மைண்டடா இருங்க அப்படின்னு சொல்றேன். இது எனக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். கவர்னர் ஹவுஸ்க்குள்ள போகும்போது கவர்னர் மீட் பண்ணோம். பிளஸ் எங்க வந்துட்டு அந்த ஜட்ஜஸ் செரிமனி நடக்கும், இல்ல சிஎம் அந்த ஹானர் பண்ற செரிமனி அந்த பிளேசஸ் காமிச்சாங்க. இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி இருந்த பிளேசஸ் எல்லா பிளேசஸும் உள்ள கூட்டிட்டு போய் காமிச்சாங்க. நல்ல ரெஸ்பெக்ட் இருந்தது. இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இதை நான் வந்துட்டு நானாக தான் சர்ச் பண்ணி கற்றுக்கிட்டேன். வீக்லி ஒன்ஸ் வந்து இல்லை நம்மளுக்குன்னு ஒரு டைம் ஸ்லாட் கொடுப்பாங்க. அதை நம்ம ப்ரீ புக் பண்ணிட்டு இங்கே ஒரு நாமினல் ஃபீ தான் இருக்கும். அதை பே பண்ணிட்டு உள்ளே போனோம்னா நம்ம வந்துட்டு விசிட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். அதே மாதிரி தான் இந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியும். நான் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் கவர்மெண்ட் செக்டர். ஸோ அதுக்குள்ளே போகணும், எப்படிலாம் ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொல்லி ரொம்ப ஒர்க் பண்ண பார்க்கணும்னு ஆசை. நான் ஜாப்ல ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே சென்னையில் இருக்க செக்ரட்டேரியட்டுக்கு வந்துட்டு ஒரு 1 வீக் வந்துட்டு டெய்லியும் போவேன். மார்னிங் போவேன், ஈவினிங் வரைக்கும் அவங்க என்ன பண்றாங்க, ஏது பண்றாங்க யாரும் கேட்க மாட்டாங்க. ஜஸ்ட் நம்மளோட ஐடி ப்ரூஃப் இருந்தா மட்டும் போதும். உள்ள போவேன், எப்படி ஒர்க்ஸ் நடக்குது, என்ன பண்றாங்க. நிறைய ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், நிறைய மினிஸ்டர்ஸ், சீஃப் மினிஸ்டர் எல்லாரையும் நான் பார்ப்பேன். எப்படி ரியாக்ட் பண்றாங்க, எந்த மாதிரி ஒர்க் பண்றாங்க எல்லாமே பார்ப்பேன். அதுல தான் எனக்கு தெரிஞ்சது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி நம்ம அட்டன் பண்ணோம்னா, ஒரு விசிட்டரா அட்டன் பண்ணோம்னா ஏதோ ஒரு எம்எல்ஏ கிட்ட ஒரு லெட்டர் மட்டும் வாங்கிட்டு வந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி நானே தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நானே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு 2 to 3 டைம்ஸ் வந்துட்டு உள்ள போய் அட்டன் பண்ணோம். ரொம்ப ஒரு நல்ல ஃபீல் கொடுத்தது. எக்ஸாம்ஸ் போகாம ஒரு லைஃப்ல கொஞ்சம் டிஃப்ரெண்டான இது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இந்த மாதிரி நிறைய லேர்ன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றேன். ஸோ எப்போதுமே வந்துட்டு கவர்மெண்ட் செக்டர்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையவே இருக்கு. ஒரு சிவில் செக்டர்ன்றது ஒரு எவர் கிரீனான ஃபீல்டு. நம்ம வந்துட்டு சர்ச் பண்றதுல தான் இருக்கு எந்த மாதிரி நம்மளுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு. டிசிப்ளின்டா இருப்போம்னா நம்ம வந்துட்டு மிலிட்ரி சர்வீசஸ், அந்த பார்டரோட ஆர்கனைசேஷன்ஸ்குள்ள போகலாம், யூனிஃபார்ம் சர்வீஸ்குள்ள. இல்லை நான் ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம வந்துட்டு ஸ்டாஃபா போகலாம், லெக்சரரா போகலாம். எல்லாத்துக்குமே வந்துட்டு சிலபஸ் தான் பார்க்கணும். லைட்டாக டிஃபர் ஆகும். ஜென்ரல் ஸ்டடீஸ் இல்லை நம்மளோட கோர் ஒரு 2-3 சப்ஜெக்ட்ஸ் அதிகமாக இருக்கும் ஒரு இதில், இன்னும் 2-3 சப்ஜெக்ட்ஸ் இல்லாமல் இருக்கும். அது அந்த டிபார்ட்மெண்ட் பொறுத்து, அந்த போர்டு பொறுத்து, கண்டக்ட் பண்ணுற போர்டு பொறுத்து. ஸோ நம்மளோட டார்கெட் என்னன்னா 90% சிலபஸ் வந்துட்டு எல்லாத்துக்கும் சேமாக தான் இருக்கும். ஒரு 10% தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த 10%க்காக டிஃப்ரெண்ட்டாக ஒர்க் பண்ணோம்னா நம்ம எல்லா டைப்ஸ் ஆஃப் எல்லா போர்டு வைக்கிற எல்லா பிசிஎஸ் வைக்கிற எக்ஸாம்ஸும் நம்ம வந்து அட்டன் பண்ணலாம். ஸோ என்னோட ஜேர்னி வந்துட்டு இதுதான். நான் வந்துட்டு 3 இயர்ஸ் ஆச்சு எனக்கு ரெண்டுமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். நான் குரூப் 1ல கவுன்சிலிங் போனது என்னோட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். இப்போ நான் குரூப் 2ல இருக்கிறது என்னோட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் தான். ஜஸ்ட் அந்த ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூ முடிச்சுட்டு அந்த ப்ராசஸ் முடிச்சுட்டு வர எனக்கு வந்து லேட் ஆயிடுச்சு. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு அந்த கன்சிஸ்டன்சியும் பெர்சிஸ்டன்ஸும் ரொம்ப முக்கியம். எவ்வளோ ஃபெயிலியர்ஸ் பார்த்தாலும் நம்ம வந்துட்டு நம்மளோட கோல் நோக்கி, நம்ம கோல் மட்டும் தான் நம்ம மைண்ட்ல இருக்கும். யார் என்ன சொன்னாலும் சொசைட்டில. ஸோ நம்ம கோல் நோக்கி நம்ம ட்ராவல் பண்ணிட்டே இருந்தோம்னா எந்த ஒரு கஷ்டமும் நம்மளுக்கு வந்து தெரியாது. இப்போ நெக்ஸ்ட் நான் ஃபர்தரா இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா ப்ரிலிம்ஸ் கிராக் பண்ணிட்டு மெயின்ஸ்க்காக Jan-Feb வரப்போகுது. அதில் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட டார்கெட் என்னன்னா டெபுட்டி கலெக்டர். ஸோ அது ஒன்ஸ் நான் வந்துட்டு என்னோட டார்கெட் அட்டென்ட் பண்ணிட்டேன்னா ஃபர்தராக என்னோட சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவேன். ஸோ நம்மளோட இன்ட்ரெஸ்ட்ல தான் எல்லாமே இருக்கு. உங்களுக்கும் அதே மாதிரி என்ன இன்ட்ரெஸ்ட் வேணுமோ, கவர்மெண்ட்ஸ்னா செக்டர் இல்லை நிறைய ஓன் பிஸ்னஸ்னா பிஸ்னஸும் அதில் வந்துட்டு நல்லா ஷைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்னோட விஷஸ். எக்ஸாம்ஸ்ல ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். ஹலோ. Thank you, Sir Meenakshi. It was a really wonderful and elaborate talk about government exams. எனக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி வேணும். நீங்க எந்த பேட்ச்ல முடிச்சீங்க, எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணீங்க, ஹவு யூ என்டர்ட் இன்டு த கரண்ட் பொசிஷன், வாட் இஸ் யுவர் ஆக்சுவல் ப்ரிப்பரேஷன் எல்லாம். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லைன்ல இருக்காங்க. அதை இன்னும் கொஞ்சம் சொன்னீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். 2013 to 2017 பேட்ச். ஒன்ஸ் என்னோட காலேஜ் கம்ப்ளீட் பண்ணதுமே நான் வந்துட்டு ஒரு 2 months கேப்ல சென்னையில வந்துட்டு ஒரு கோச்சிங் சென்டர்ல வந்து ஜாயின் பண்ணேன். ஸோ கோச்சிங் சென்டர் வந்துட்டு எப்போதுமே ஒரு பேஸ் தான். நம்ம ஒரு 10% எஃபர்ட் போட்டோம்னா நம்மளோட எஃபர்ட்டை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அவங்களோட ஒரு 10% எஃபர்ட்ஸ் போட்டு ஸோ டோட்டலாக நம்மளுக்கு வந்துட்டு 20% கெயின். அதுக்காக மட்டும்தான் கோச்சிங் சென்டர். மற்றபடி கோச்சிங் சென்டர் இல்லாமலும் ப்ரிப்பேர் பண்ணலாம். நான் 3 இயர்ஸ் வந்துட்டு கண்டினியூஸாக இந்த ஃபீல்டில் இருந்தேன், எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்ற ஃபீல்டில். ஸோ ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில் வந்துட்டு
2018ல வந்துட்டு என்னோட ப்ரிலிம்ஸ் வந்து நான் கிளியர் பண்ணேன். அதுக்கப்புறம் 2019 வந்தது, 20ல இன்டர்வியூ வந்தது, கவுன்சிலிங் வந்தது. ஸோ நான் வந்துட்டு 2020 May 4 வந்துட்டு ஜாயின் பண்ணேன். ஸோ எனக்கு வந்துட்டு இது ஒரு 2 to 3 இயர்ஸ் வந்துட்டு இந்த ப்ராசஸ் எடுத்துக்கிச்சு. ஸோ நான் என்ன சொல்றேன்னா, கன்சிஸ்டண்டா ப்ரிப்பேர் பண்ணுங்க, ரொம்ப ஷைன் ஆகலாம். நம்ம வந்துட்டு பாதியிலே போயிடக்கூடாது. ஒரு 1 இயர் நான் படிச்சேன், என்னால முடியல, என்னால வரல அப்படின்னு சொல்லிட்டு போயிடக்கூடாது. இன்னும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா ஆர்ஆர்பில ஒர்க் பண்றாங்க, அசிஸ்டன்ட் ஹைட்ரோலஜிக்கல் ஆஃபீஸர், நிறைய ஏஇஸ் ஒர்க் பண்றாங்க. என்னோட பேட்ச்ல முடிச்சவங்களே இன்னும் 3 இயர்ஸ் ஆயிடுச்சு, இன்னும் அவங்க வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே வந்துட்டு ஜாப் கிடைக்க ஒரு டைம் ஆகும். சிலருக்கு 6 months, 1 year, 2 year அந்த மாதிரி ஆகும். ஸோ அந்த டைம் நம்மளுக்கான டைமை வந்துட்டு கொடுங்க. அவசரப்பட்டு அந்த ஃபீல்ட்ல இருந்து இல்லை எனக்கு முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்துடாதீங்க. ஸோ எல்லாத்துக்கும் ஒரு டைம் கிடைக்கும். அந்த டைம் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி ஆகணும். சிலபஸ் வந்துட்டு எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் சேமாக தான் இருக்கும். நான் வந்துட்டு நிறைய டைப்ஸ் ஆஃப் எக்ஸாம்ஸ் எழுதியிருக்கேன். நான் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா எக்ஸாம் எழுதினேன். எனக்கு வந்துட்டு அதில் ஜென்ரல் ஸ்டடீஸ் ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி இந்த மாதிரி இது எல்லாமே எனக்கு நல்ல தரவா தெரியும். ஸோ வந்துட்டு நல்ல ஹை ஸ்கோர் அந்த சப்ஜெக்ட்ல பண்ண முடிஞ்சது. ஆனா கோர்ல வந்துட்டு நான் பெருசா என்னால ப்ரிப்பேர் பண்ண முடியல. ஸோ கோர்ல கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரக் ஆனேன். இருந்தாலும் நான் வந்துட்டு என்னால செக்ஷனல் கட் ஆஃப்ல வந்துட்டு எனக்கு ரொம்ப கம்மியா வந்தது. பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் விட்டேன். செகண்ட் வந்து ஆர்ஆர்பி ஜேஇ எழுதினேன் நம்ம டிபார்ட்மெண்ட்ல. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கிளியர் பண்ணேன். செகண்ட் ரவுண்ட்ல அதே மாதிரி தான் கோர்ல செக்ஷனல் கட் ஆஃப்ல எனக்கு ரொம்ப கம்மியா மார்க்ஸ் வந்தது. ஜிஎஸ் வந்துட்டு நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். இருந்தாலும் எனக்கு வந்துட்டு நான் ரொம்ப ஃபீல் ஒன்றும் பண்ணல எக்ஸாம் கிராக் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு. ஏன்னா என்னோட எய்ம் வந்துட்டு சிவில் சர்வீஸ். இது வந்துட்டு நான் என்னோட ஒரு பேக்கப்காக தான் நான் வந்துட்டு ஆர்ஆர்பி ஜேஇ எல்லாமே எழுதினேன். ஸோ என்ன சொல்றேன்னா, உங்களோட எக்ஸாம்ஸ் மட்டும் இல்லாமல் எல்லா எக்ஸாம்ஸும் எழுதுங்க. ஸோ எல்லாத்துக்குமே சிலபஸ் வந்துட்டு காமனாக தான் இருக்கும். ஒரு 10% தான் வந்து வேரி ஆகும். சிலபஸை ஸ்டடி பண்ணிட்டு என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, அவங்களோட ரெக்வயர்மெண்ட் என்ன, அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாலே எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். ஒவ்வொரு போர்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி ரெக்வயர்மெண்ட்ஸ் இருக்கும், தேவை இருக்கும். இவங்களுக்கு வந்துட்டு இந்த சப்ஜெக்ட்ல அதிகமாக கேட்கணும் இருக்கும். இப்போ வாட்டர்னா என்விரான்மெண்ட்ல அதிகமாக கேட்பாங்க, வாட்டர் போர்டு, வாட்டர் கமிஷன் எல்லாருமே. அந்த மாதிரி அந்த போர்டுக்கான ரெக்வயர்மெண்ட்டை புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம வந்து எக்ஸாம் ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். எனி டவுட்ஸ்? ஓகே, இப்போ the preparation அப்படின்னா whether we have to read the textbooks or ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்குன்னு தனியா புக்ஸ் படிக்கணுமா, இல்ல ஆன்லைன் சோர்சஸ் படிக்கணுமா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. சோர்ஸ் வந்துட்டு இப்போ ஆன்லைன் மீடியா ரொம்ப டெவலப் ஆக நம்மளோட ஃபிங்கர் டிப்லேயே நம்மளுக்கு நிறைய சோர்சஸ் வந்துட்டு கிடைக்குது. என்னதான் ஃபிங்கர் டிப்ல சோர்சஸ் கிடைச்சாலும் ஒரு நல்ல ஸ்டடி அட்மாஸ்பியர்ல வந்துட்டு போய் படிச்சாதான் நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஃபீல் கிடைக்கும். எல்லாருக்கும் இன்ஸ்டியூட்ஸ் தெரியும். காரைக்குடி வந்துட்டு பிரமிட்னு ஒரு இன்ஸ்டியூட் இருக்கு, அது இருக்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்பார்ட் ஃப்ரம் தட் சென்னையில வந்துட்டு கிருஷ்ணான்னு ஒரு நல்ல இன்ஸ்டியூட் இருக்கு, டெக்ஸ்டர் சொல்லிட்டு ஒரு நல்ல இன்ஸ்டியூட் இருக்கு. இந்த மூணுமே வந்துட்டு தமிழ்நாடுல ஒரு டாப் இன்ஸ்டியூட்ஸ் தான். இன்ஸ்டியூட்ஸ் வந்துட்டு நம்ம பூஸ்டப் பண்றதுக்காக தான் அவங்களோட மெட்டீரியல்ஸ் வாங்கி நம்மளோட புக்ஸ் எல்லாத்தையும் ரெஃபரன்ஸா வச்சுட்டு சிலபஸ்ல என்ன இருக்கும், சிலபஸ்ல இல்லாதது கான்ஃபிடென்ட்டா படிக்கவே தேவையில்ல. சிலபஸ்ல உள்ள மட்டும் ப்ரிப்பேர் பண்ணோம்னாலே போதும், வேற எதுவும் தேவையில்லை. கொஸ்டின்ஸ் நிறைய சால்வ் பண்ணணும், நிறைய டெஸ்ட் எழுதணும். டெஸ்ட் எழுததான் நம்ம எங்க தப்பு பண்றோம், எங்க மிஸ்டேக்ஸ் வருது, நம்மளோட மிஸ்டேக்ஸ் அனலைஸ் பண்ணணும். நம்ம எந்த ஏரியால வீக்கா இருக்கும், எந்த சப்ஜெக்ட்ல வீக்கா இருக்கும். கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ் அதே மாதிரி ரொம்ப முக்கியம். எந்த சப்ஜெக்ட்டுக்கு அந்த போர்டு வந்துட்டு வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க, இதுக்கு வந்துட்டு கம்மியான வெயிட்டேஜ் இருக்கு. ஸோ அந்த அனாலிசிஸும் ரொம்ப முக்கியம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணி போகலாம். கவர்மெண்ட் செக்டர்னு பொறுத்த வரைக்கும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. இப்போ சொல்றது நான் என்னன்னா, சர்ச் பண்ணுங்க, நிறைய வந்துட்டு மைண்ட் பண்ணுங்க, எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு சொல்லி. ரொம்ப நேரவா போகாம ஏஇ எல்லாருக்கும் தெரிஞ்ச காமனான ஒண்ணு ஏஇன்னு சொல்லிட்டு அதுலயே போகாம நிறைய டிஃப்ரெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாலையும் வந்துட்டு சிவில் இன்ஜினியர்ஸ் எடுக்கிறாங்க. அது வந்து ரேரா வரும், ஆனா வந்துட்டு ஹை சேலரி, ஹை ரெப்புடேஷன், ரொம்ப நல்ல போஸ்ட். ஸோ இந்த மாதிரி நிறைய சர்ச் பண்ணுங்க. நம்ம சர்ச் பண்றதுல நம்மளுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய கிடைக்கும். எனி டவுட்ஸ் மேம்? Good evening, Siva Meenakshi. There is. Yes, sir. I'm Sarojini Ma. Yes, ma'am. Okay, there is how we can we get the information about this general knowledge, etc.
That is how you prepared for the general studies. What are the books you referred, etc. That is, you usually after the completion of the degree, they have there is basic knowledge about the civil engineering, isn't it? How they can attain the knowledge of the general studies, and then additional knowledge is how they can prepare. எஸ் மேம். நம்மளோட பேசிக்ஸ் வந்துட்டு கோர் வந்துட்டு சிவில் இன்ஜினியரிங் தான். ஸோ ஆனால் எக்ஸாம்ஸில் பார்த்தோம்னா ஜென்ரல் ஸ்டடீஸில் கேட்குறாங்க. ஜென்ரல் ஸ்டடீஸ்னா என்னென்னா ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி, என்வயர்மெண்ட், எக்கனாமி அந்த மாதிரி. ஸோ அதுக்கு என்ன ரெஃபர் பண்ணால், இப்போ நம்ம ஸ்டேட் போர்டு எக்ஸாம்ஸ் ப்ரிஃபர் பண்ணுறோன்னா, எக்ஸாம்பிள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் ப்ரிஃபர் பண்ணுறோன்னா, நம்ம வந்துட்டு ஸ்கூல் புக்ஸ் தான் ரொம்ப பேஸ் நம்மளுக்கு. அது போக இன்ஸ்டியூட் நோட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸ்கூல் புக்ஸ்னா சமச்சீர் புக்ஸ்ன்னு சொல்றாங்க. 6 to 10th வரைக்கும், 11 and 12 வந்து ஆப்ஷனல். அதுல உள்ள போர்ஷன்ஸ் வந்துட்டு நம்ம ஸ்ட்ராங் பண்ணாலே போதும். ஹிஸ்ட்ரினா 6 to 12th வரைக்கும் என்ன ஹிஸ்ட்ரி சப்ஜெக்ட் இருக்கோ அந்த சப்ஜெக்ட் சேம் இதே மாதிரி எல்லா சப்ஜெக்டும். ஒருவேளை நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ப்ரிஃபர் பண்றோம், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் வந்துட்டு நான் எய்ம் பண்றேன்னா அங்கேயும் ஜென்ரல் ஸ்டடீஸ்ன்ற ஒரு பார்ட் இருக்கு. அதுக்கு வந்துட்டு என்சிஆர்டி புக்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணணும். என்சிஆர்டில வந்துட்டு 6 to 10 சேம். அப்படி இல்லாட்டினா என்சிஆர்டிக்கு நோட்ஸ் போட்டிருப்பாங்க. நிறைய வெப்சைட்ல இருக்கு, ஆன்லைன்ல இருக்கு, ஆன்லைன் சேல் பண்றாங்க நோட்ஸ் எல்லாம் வந்துட்டு. இந்த மாதிரி நோட்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் என்சிஆர்டி. ஸோ பேஸ் என்னன்னா நம்ம எந்த எக்ஸாம்க்கு ஸ்டேட்டா சென்ட்ரலான்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட ஜென்ரல் ஸ்டடீஸ் ப்ரிப்பரேஷன் இருக்கணும். ஸ்கூல் புக்ஸ் வந்துட்டு ரொம்ப இனஃப். சென்ட்ரல்ல வரும்போது நம்ம சிபிஎஸ்சி புக்ஸ்க்கு வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் நிறைய சால்வ் பண்ணாலே நம்மளுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். அல்டிமேட்டா என்னன்னா நம்மளோட ப்ரிப்பரேஷன், நம்மளோட மைண்ட் வந்துட்டு ஸ்ட்ராங்கா இருக்கணும் இந்த ப்ரிப்பரேஷன்ல. இயர்லி ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஏதாச்சும் இருக்கா? எஸ் மேம். இயர்லி ஒன்ஸ் வந்து ரெக்ரூட்மெண்ட்ஸ் வந்து கால் ஃபர் பண்ணுவாங்களா? இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்க்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்க்கும் இதுல ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட்ல ரெக்ரூட்மெண்ட் சொல்லவே முடியாது. 2 years ஒன்ஸ் வரலாம், 3 years ஒன்ஸ் வரலாம், இல்ல 4 years ஒன்ஸ் வரலாம், இல்ல ரெகுலரா கூட நடக்கலாம். அதே மாதிரி அடிக்கடி போஸ்ட்போன் பண்ணுவாங்க சம் ரீசன்ஸ்க்காக, இன்டர்னல் ரீசன்ஸ்க்காக. ஆனா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இல்லை. சொன்ன டேட்ல அந்த கரெக்டான டைம்ல எக்ஸாம்ஸ் வந்துட்டு கண்டக்ட் பண்ணுவாங்க. இயர்லி ஒன்ஸ் வந்து இந்த எக்ஸாம் கண்டிப்பா கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுதான் சென்ட்ரல் கவர்மெண்டோட ஒரு பாசிட்டிவான ஒண்ணு. A good presentation, Siva Meenakshi. Myself, Dr. Thank you, Thomas, Secretary, SRE's Alumni Association, as well as Associate Yes, sir. Professor in the Department of Aeronautical Engineering. And I am a 2003 mechanical passed out from SREC. So my question, Thank you, yes, sir. beautiful Yes, sir. presentation, beautiful talk on government jobs. See, usually I see people taking TNPSC group exams like Group 4, Group 5 after engineering. Yes, sir. So I have felt that why few students are going for lower level group exams. Is it good to get into a lower level job and then upgrade themselves, or how it is to go about? Yes, sir. Most of them prefer for group 1 or group 2 only. ஒரு சிச்சுவேஷன்னால group 4 ஜாப்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்குது. ஒரு ஃபினான்ஷியல் பேக்கப்காக அவங்க group 4 எக்ஸாம்ஸ் வந்துட்டு எழுதி கிராக் பண்ணிட்டு group 4லயே ஒர்க் பண்றாங்க. பட் என்னன்னா அவங்க group 4ல ஒர்க் பண்ணாங்கன்னா ஃபர்தரா வந்துட்டு அவங்க group 2, group 1 எழுதுறதுக்கு வந்துட்டு நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க. சில பேர் வந்துட்டு சாட்டிஸ்ஃபை ஆயிடுவாங்க group 4ல. பிகாஸ் அந்த ஒர்க் நேச்சர், டிபார்ட்மெண்ட்ஸ் பொறுத்து. இப்போ நானுமே வந்துட்டு என்னோட எய்ம் வந்துட்டு இந்தியன் சிவில் சர்வீசஸ் தான் எய்ம். ஆனா நான் வர்ற எல்லா எக்ஸாம்ஸும் எழுதினேன். ஏன்னா எனக்கு சிலபஸ் வந்துட்டு ரெண்டுக்குமே காமனா இருக்கு. ஸோ நான் எல்லா சிலபஸும் காமனா இருக்கிறதுனால எல்லா எக்ஸாம்ஸும் நான் எழுதுறேன். ஆனா எனக்கு வந்துட்டு group 2 கிடைச்சது. நான் ஒரு ஃபினான்ஷியல் ஒரு பேக்கப்புக்காகவும், அட் த சேம் டைம் 3 இயர்ஸ்ன்றது எனக்கு ஒரு கொஞ்சம் லாங் கேப். ஸோ எனக்கு வந்துட்டு பர்சனலா ஸ்ட்ரெஸ் வந்துடக்கூடாது. இன்னும் செட்டில் ஆகல, இன்னும் ஜாப் போகல அப்படின்னு ஒரு ஸ்ட்ரெஸ் வந்துடக்கூடாதுன்றதுக்காக நான் group 2 வந்துட்டு ஜாயின் பண்ணிட்டேன். நான் லாஸ்ட் இயர் ஜாயின் பண்ணிட்டு தான் என்னோட group 1 ப்ரிலிம்ஸே கொடுத்தேன். ஆஃபீஸ் போயிட்டு வந்து தான் நான் படிப்பேன். என்னோட ஒர்க் நேச்சர் ஓரளவுக்கு பீஸ்ஃபுல்லாக தான் இருந்தது. டெய்லியும் போயிட்டு வரேன்னா ஏர்லி மார்னிங் எந்திரிப்பேன். ஆஃபீஸ் போயிட்டு வந்ததும் படிப்பேன். பஸ்ஸில் என்னோட ட்ராவலில் படிப்பேன். ஸோ இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி தான் நான் ப்ரிலிம்ஸ் வந்துட்டு கிராக் பண்ணிட்டேன். ஸோ என்னோட மெயின்ஸ்க்கு வந்துட்டு நான் லாஸ் ஆஃப் பே போட்டேன். எனக்கு வந்துட்டு ஜாப் போயிட்டே மெயின்ஸ் பண்ணுறது ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான ஒன்று.
ஃபுல் ஃபோக்கஸ் இருக்கணும் மெயின்ஸ் பண்றதுக்கு. ஸோ வந்துட்டு மெயின்ஸ்க்கு 2 months நான் லாஸ் ஆஃப் பே போட்டு ப்ரிப்பேர் பண்ணேன். அதே மாதிரி இன்னொன்று என்னன்னா எஸ்ஆர்ஜி வந்துட்டு எனக்கு ஒரு ஹை எய்ம் வந்துட்டு பண்ணணும் அப்படின்றத நல்லா கற்றுக் கொடுத்தது. அதை நான் கண்டிப்பாக சொல்லியாகணும். பிகாஸ் நான் என்னோட நேட்டிவ் மதுரை, நான் படித்தது வந்து கோயம்புத்தூர் ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணி ஒருவேளை மதுரை லோக்கலில் நான் ஏதோ ஒரு காலேஜை பண்ணியிருந்தேன்னா என்னோட எய்ம் வந்துட்டு சார் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு குரூப் 4 இல்லை குரூப் 2லயே வந்து போயிருக்கும். நான் ஒரு ஸ்டாண்டர்டான காலேஜில் ஒரு நல்ல ஸ்டாண்டர்டான அட்மாஸ்ஃபியரில் இருந்ததுனால தான் என்னோட எய்மும் வந்துட்டு ஹையாக இருந்தது. பிகாஸ் என்னோட கொலீக்ஸ் இல்லை என்னோட சீனியர்ஸ் என்னோட கோ ஸ்டூடெண்ட்ஸு இவங்க எல்லாரும் எய்மே ரொம்ப ஹையாக இருந்தது. ஸோ என்னோட தாட்ஸும் வந்து ரொம்ப ஹை லெவல் தாட்ஸ் தான் இருந்தது. ஸோ அங்கே நம்ம காலேஜில் கூட்டிகிட்டு வந்த சீஃப் கெஸ்ட்ஸுமே ரொம்ப ஹைலி ஸ்டாண்டர்டான பர்சன்ஸ். எங்களோட டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் சரி, இல்லை ஜென்ரல் சீஃப் கெஸ்டாக இருந்தாலும் சரி. ஸோ இதெல்லாம் வந்துட்டு எனக்கு ஒரு என்னை அட்மையர் ரொம்ப பண்ணுது. என்னோட எய்ம்ஸ் வந்து ஹையாக இருக்கணும், நானும் இந்த மாதிரி ஒரு பொசிஷனில் இருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ எஸ்ஆர்சி வந்துட்டு என்னோட எய்ம் வந்துட்டு அதிகமாக வைக்கணும், நம்ம பெருசாக எய்ம் பண்ணணும் அப்படின்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதே மாதிரி எஸ்ஆர்சி வந்து எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் செட் கொடுத்தது. ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு ஒரு நல்ல அசட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டாஃப்ஸ், ப்ரொஃபசர்ஸ். Great. Thank you, Yeah. Siva Meenakshi, for your positive comments about Thank our you, ma'am. staff members and your friends circles. Thank you, ma'am. That is within the short duration, we will expect as a deputy collector. Thank you so much, ma'am. Okay. Hello, ma'am. Yes. Yes, sir. ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு தி கவர்மெண்ட் ஜாப்ஸ். Yes, sir. நீங்க மீன் நார்மலி காம்படிஷன் மீன் the number of vacancies would be less, whereas the number of applicants would be more. Yes, sir. Right? Is there any somewhat ஏதோ ஸ்பெஷல் எடுத்து படிக்க வேண்டியதுக்காங்கிறது ஒரு பாயிண்ட்டுங்க. ரெண்டாவது, the general thought processes being a government job இல்ல ஏதாவது ரெக்கமெண்டேஷன் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது விஷயங்களும் இருக்குமா? இட்ஸ் நாட் நீடட், your score is the primary அப்படிங்கிறது. ஏன்னா எனக்கு அந்த கவர்மெண்ட் ஜாப் பத்தி ஐடியா இல்லை, பட் ஃபார் ஜெனரல் ஐடியா ஐம் ஆஸ்கிங். அதெல்லாம் தேவையில்லை, யூ பெர்ஃபார்ம் பெட்டர் யூ வில் கெட் அப்படிங்கிற மாதிரி தானா? குட் கொஸ்டின் சார். நீங்க சொல்றதுல ஒரு பாதி ஒரு உண்மையும் இருக்கு. இப்போ நான் வந்துட்டு ஃபுல்லி என்னோட மார்க்ஸ் பேஸ் மெரிட் பேஸ்ல தான் நான் வந்து வந்தேன். தனியா போர்ட்ஸ் வந்துட்டு கண்டக்ட் பண்றாங்க, டிஎன்இபி இல்ல டுவாட் போர்ட் கண்டக்ட் பண்றாங்கன்னா அதுல வந்து ஒரு 50% நீங்க சொன்ன மாதிரி மெரிட் பேஸ்லயும், இன்னொன்று வந்துட்டு ஒரு ரெக்கமெண்டேஷன் இல்லை ஓப்பனாக சொல்லணும்னா மணி பேசிஸ்லையும் வந்துட்டு கொடுக்குறாங்க. பட் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ இல்லை டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறதோ இல்லை யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறதோ பியூர்லி வந்துட்டு மணி பேசிஸ் தான். அதே மாதிரி இந்த போர்டு வந்துட்டு நிறைய போர்ட்ஸ் சொல்கிறோம்ல, அந்த போர்ட்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாலுமே ஃபுல்லி வந்துட்டு ஒரு நான் மெரிட் பேசிஸில் வந்துட்டு கொடுக்க மாட்டாங்க. நானே ஒரு எக்ஸாம்பிள், நான் பியூர்லி மெரிட் பேசிஸ் ஸ்டூடெண்ட் தான். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஏஇ நிறைய பேர், அவங்க எல்லாருமே மெரிட் பேசிஸ்ல தான் வந்திருக்காங்க. ஸோ அது பார்ட்லி கரெக்டாக பார்ட்லி ராங்ன்ற மாதிரி. Shiva Meenakshi. Yes, sir. How are you? Fine, sir. Okay. I will ask one question to you. Sir. So time management, நிறைய பேருக்கு வந்து படிக்கணுன்ற என்ன இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபைனல் இயராக இருப்பாங்க. பட் ஆனால் அவங்க வந்து சொல்றது என்ன அப்படின்னா, சார் டைம் இல்லை சார், ப்ரிப்பேர் பண்ண முடியல சார் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ எந்த மாதிரி வந்து அவங்க வந்து டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணலாம், எந்த மாதிரி நேரத்தில் அவங்க படிக்கலாம் அப்படின்ற இன்புட் கொடுக்க முடியுமா? எஸ் சார். ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு அச்சீவ் பண்ணுன்ற ஒரு ஃபயர் வந்துட்டு நமக்குள்ளே இருந்தாலே நம்ம எல்லா டைம் வந்துட்டு ஒன்று சொல்லுவாங்க, டைம் வந்துட்டு திருடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கெங்கெல்லாம் நம்மளுக்கு டைம் கிடைக்குதோ அதை நம்ம வந்துட்டு ஸ்டீல் பண்ணணும். ஒரு சின்ன விஷயம், ஒரு ட்ராவல் பண்ணுறோம் இல்லை இது ஒரு ஒர்க் பண்ணுறோம், ஒரு குக் பண்ணுறோம் அப்படின்னா கூட அந்த இடத்துல நம்ம டைம் வந்துட்டு ஸ்டீல் பண்ணணும். நம்மளுக்குள்ள ஒரு ஃபயர் இருந்தாலே டைம் மேனேஜ்மெண்ட் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். ப்ளஸ் நம்மளோட ஸ்லீப்பிங் சைக்கிள் வந்துட்டு சேஞ்ச் பண்ணலாம். நிறைய ஃபோன் யூஸ் பண்ணுவோம், அந்த ஃபோன் யூசேஜ், கால்ஸ் பேசுறது கம்மி பண்ணலாம். இதெல்லாம் விட ஒரு பாசிட்டிவ் காம்படிஷன் வச்சுக்கோங்க, ஒரு ஹெல்த்தி காம்படிஷன். இப்போ என்னோட
என்னோட பேட்ச்ல பார்த்தோம்னா ஒரு நல்ல இருக்கிறதுலே ரெப்யூட்டட் போஸ்ட் இருக்கிறது வந்துட்டு நான் ஒரு பர்சன் பத்தி சொன்னேன். அசிஸ்டன்ட் ஹைட்ரோலஜிக்கல் ஆஃபீஸர்னு சொல்லி என் பேட்ச்லயே வந்துட்டு அவங்க தான் ரொம்ப ஒரு நல்ல பொசிஷன். எனக்கு வந்துட்டு இப்போ இவங்க தான் ரொம்ப பெரிய காம்படிஷன். இப்போ நான் வந்துட்டு நல்ல salary பேக்கேஜ் வாங்குறேன். ஸோ இதுலயே நான் செட்டில் ஆனாலும் ஆகியிருக்கலாம். பட் எனக்கு வந்துட்டு இன்னும் அர்ஜ் இருக்கு, நான் பண்ணணும், நிறைய பண்ணணும்னு சொல்லி. பிகாஸ் என்னோட பேட்ச்லயே நான் வந்துட்டு கொஞ்சம் டாப்ல இருக்கணும், என்னோட ஃப்ரெண்டை விட நான் வந்துட்டு அதிகமான ஒரு நல்ல போஸ்ட்ல இருக்கணும்னு சொல்லிட்டு ஒன்லி ஹெல்த்தி காம்படிஷன். அது இருந்தாலே நம்மளால கரெக்டாக டைம் மேனேஜ் பண்ண முடியும். இப்போ நானுமே ஆஃபீஸ் போயிட்டு வரேன்னா ஏர்லி மார்னிங் எந்திரிக்கிறது 4 to 6 அந்த மாதிரி டைம் மேனேஜ் பண்ணலாம். இல்லை நைட்டு தூங்குறோம்னா அந்த 6 to 10 ஸ்டடி சர்க்கிள், இந்த மாதிரி நம்மளுக்கு எந்த டைம் செட் ஆகுமோ அதுக்கேற்ற மாதிரி டைம் மேனேஜ் பண்ணிக்கலாம். டைம் வந்துட்டு நம்ம நிறைய விஷயம் வேஸ்ட் பண்றோம். ஃபர்ஸ்ட் ஒரு டைம் சார்ட் போட்டுக்கலாம். என்னென்ன ஒரு டேல நம்ம என்னென்ன பண்ணிருக்கோமோ அதுக்கு வந்துட்டு ஒரு டைம் சார்ட் போட்டு பார்த்தாலே நம்மளுக்கே தெரியும் எவ்வளவு இடத்துல நம்ம பிளேசஸ்ல டைம் வந்துட்டு வேஸ்ட் பண்ணிருக்கோம், எதுக்காக வேஸ்ட் பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வேஸ்ட் பண்ற அந்த இன்ஸ்டன்ட்டை வந்துட்டு நம்ம ரெடியூஸ் பண்ணிட்டாலே போதும். ஸோ நம்ம எழுதி பார்க்கணும், 6 to 10 இது பண்ணேன், 10 to 7 இது பண்ணேன்னு சொல்லி நம்ம ஹேண்ட் ரிட்டனை எழுதிட்டு அதை நம்ம ஓரளவுக்கு ரீட் பண்ணாலே நமக்கு தெரியும், ஓ இந்த மாதிரி இதுல நான் டைம் வேஸ்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி. டைம் வந்து ஒரு ப்ரீஷியஸ் தானே ஒன்று எல்லாருக்கும் தெரியும். எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்குள்ள வந்துட்டா, ஒரு ஸ்டடி அட்மாஸ்பியருக்குள்ள வந்துட்டாலே நம்மளுக்கு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா அது ரெடியூஸ் ஆயிரும் வேஸ்ட் பண்றது. ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க ஆக்சுவலா. எஸ் சார். ஸோ அவங்க வந்து நிறைய பேருக்கு வந்து கவர்மெண்ட் செக்டார் போகணும் அப்படின்ற ஒரு இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸ் வந்து அவங்களுக்கு தேவை. அது ஃபேக்கல்ட்டியாக நான் கேட்குறேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ எந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்துட்டு நிறைய டைம் கிடைக்கும். பிகாஸ் ப்ராஜெக்ட் பண்ணுற டைம்ல நம்ம ஒரு 1 hour வந்துட்டு நம்ம சேவ் பண்ணிக்கலாம், நம்ம ப்ராஜெக்ட் டைம் போறது போக. இப்போ என்ன ஒரு பெனிஃபிட்னா, இந்த கொரோனா டைம்ல எல்லா இன்ஸ்டியூட்ஸுமே ஆன்லைன் கிளாஸ் வந்துட்டு கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணலாம், வீக்லி பேட்சஸ் சேரலாம், வீக்கெண்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டினா ஈவினிங் கிளாஸஸ் இருக்கும், இல்லை ஆன்லைன் மீட் இருக்கும், இல்லாட்டினா அந்த ஆன்லைன் கிளாஸை நம்ம சேவ் பண்ணிக்கலாம், டவுன்லோடு கிளாஸஸ். ஸோ நம்மளுக்கு எந்த ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அந்த டைம்ல வந்துட்டு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஃபைனல் இயர்லேருந்தே நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரும்போது, ஒன்ஸ் நம்ம ஃபைனல் இயர் முடிச்சதுமே நம்ம எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணும்போது நம்ம ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி வந்துட்டு ரொம்ப அதிகம். ஒரு சின்ன ஏஜ்லேயே வந்துட்டு ஒரு 23rd 21 ஏஜ்லேயே நம்ம சர்வீஸ்குள்ளே வந்துட்டோம்னா நம்ம ஒரு 35 ஏஜ்லேயே வந்துட்டு சூப்பர்டென்ட் ஆஃப் இன்ஜினியர்னு சொல்லிட்டு ஒரு ஹையஸ்ட் போஸ்ட் இருக்குல்ல, ஹையஸ்ட் கிரேடு பை ப்ரொமோஷன்ல நம்ம ஒரு சின்ன ஏஜ்லேயே வந்துட்டு அந்த ஹையஸ்ட் ரேஞ்ச் வந்துட்டு ரீச் பண்ணிடுவோம். ஸோ என்னன்னா நிறைய ஆன்லைன் கிளாஸஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் சீனியர்ஸோட கான்டாக்ட், சீனியர்ஸ் வந்துட்டு எப்படி அட்டன் பண்ணி எழுதியிருக்காங்க, எந்தெந்த இடத்துல கிளாஸ் போயிருக்காங்க, என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஏஜ் இருக்கும். ஸோ அவங்க வந்துட்டு டிகிரி கம்ப்ளீட் பண்ணலாட்டியும் ஒரு எக்ஸாம் வந்துட்டு அட்டன் பண்ணி பார்க்கலாம். இல்லாட்டினா எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்துட்டு அவங்க எடுத்து எப்படி இருக்குன்னு சொல்லி சால்வ் பண்ணி பார்க்கலாம். அப்போ வந்துட்டு உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். சீனியர்ஸ் கான்டாக்ட் வச்சு மெட்டீரியல்ஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் கலெக்ட் பண்ணிக்கலாம். டைம் மேனேஜ் ஈஸியா பண்ணலாம், ஏன்னா உங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட் பண்றதுனால நிறைய டைம் கிடைக்கும். தேங்க்யூ சார். மீனாட்சி. தேங்க்யூ சார். வணக்கம் சகோதரி, என் பேர் கோபாலகிருஷ்ணன். 2010 ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் முடித்தேன். முதல்ல உங்களுக்கு வாழ்த்துக்கள், இந்த வயசுலேயே இவ்வளோ உயரத்துக்கு. அதுக்கப்புறம் என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ பொதுவாக என்னோட நண்பர்கள் சர்க்கிள்லேயே நிறையா உள்ள கவர்மெண்ட்ல இருக்காங்க. அவங்க உங்களை மாதிரி போகிறப்ப உள்ள நல்லா ஒரு டைனமிக்காக இருக்கிறவங்க உள்ள அந்த சக்கரத்துக்குள்ளே போனதுக்கப்புறம் ஒரு மாதிரி கொஞ்சம் ஸ்லோவாக ஆகிறாங்க. அது எப்படி, எதனால? அது உள்ள சர்க்கிள்லேயே அப்படி தான் இருக்கா, இல்லை எந்த மாதிரி உள்ள ஒர்க் கல்ச்சர்லாம் எப்படி இருக்கு கவர்மெண்ட்ல? ஸ்லோ இன் தி சென்ஸ் எப்படி சார் கேக்குறீங்க? எப்படி ஒரு எஃபிஷியண்டா இருக்க மாட்டேன்றாங்க நிறைய இடத்துல, அது அவங்களாலே முடியல. சில இடத்துல ஸ்ட்ரெஸ் இருக்குமா அப்படின்னு கேக்குறேன். வொர்க்கிங் என்வைரன்மென்ட்ல ஸ்ட்ரெஸ். ஓகே ஓகே சார். ஓகே எஸ் சார். இப்போ வந்துட்டு கவர்மெண்ட்ல நிறைய வேகன்சிஸ் இருக்கு, எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லயும் எல்லா ஆஃபீஸ்லயும் வந்துட்டு. இப்போ 6 தான் வந்துட்டு அந்த கேடர் ஸ்ட்ரென்த்னா அங்க ஒர்க்கிங் பார்த்தோம்னா 3 தான் இருக்கு. ஸோ அந்த எக்ஸ்ட்ராவா அந்த 3 அந்த வேகன்சி இருக்கிறதையும் ஆல்ரெடி இந்த ஒர்க் பண்ணிட்டு இருக்க அந்த 3 பேர் தான் வந்து
சார்ஜ் எடுத்து பார்த்துக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு இந்த ஒர்க் பேர்டன் வந்துட்டு அதிகமாக இருக்கு. அதே மாதிரி நம்மளோட ஹையர் அஃபிஷியல்ஸ் பொறுத்தும் இருக்கு. எந்த மாதிரி ஹையர் அஃபிஷியல்ஸ் இருக்காங்களோ அதை பொறுத்து தான் நம்மளோட ஜாப் நேச்சர் மோஸ்ட்டாக அமையும். ஸோ என்னன்னா அடிஷ்னல் சார்ஜ் பார்க்கும்போது தான் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா பேர்டன் வருது. ஸோ அதனால அவங்களோட ஒர்க் வந்துட்டு அவங்களால எஃபிஷியண்ட்டாக பண்ண முடியல. இப்போ ஒரு ஒர்க் கொடுப்பாங்க, அது பண்ணிட்டே இருக்கும்போதே அடிஷ்னலாக இன்னொரு ஒர்க் அவங்களுக்கு டம்ப் பண்ண அவங்களோட எஃபிஷியன்சி வந்து ரெடியூஸ் ஆகுது. ஸோ என்னன்னா இந்த வேகன்சிஸ் இருக்கிறதுனா கொஞ்சம் கஷ்டம். அதே மாதிரி நம்ம ஆஃபீஸ்லேயே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னா நிறைய பேர் லாஸ் ஆஃப் பே போட்டு போவாங்க, லீவு, டெர்னிட்டி லீவ், இல்லை ஏதோ ஒரு பர்சனல் லீவு, இந்த மாதிரி நிறைய போட்டு போகும்போது அவங்களோட ஒர்க்ஸை நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு பேர்டன் கொஞ்சம் அதிகமாகும். இது எல்லா ஆஃபீஸ்லேயும் ரொம்ப ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காது. ஒரு 90% ஆஃபீஸஸில் வந்துட்டு ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும், ஹெல்ப் பண்ணிக்குவாங்க. ஒரு 10% தான் வந்துட்டு ரொம்ப ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்க மாதிரி இருக்கும், பேர்டனாக இருக்க மாதிரி இருக்கும். அதே மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ் பொறுத்தும் இருக்கு. இப்போ ஏஇஸ் பார்த்தோம்னா 24/7 அவங்க டே ஃபுல்லாக வீட்டில் இருக்கலாம். நைட்டு வந்துட்டு அவங்களுக்கு எமர்ஜென்சின்னு கால் பண்ணுவாங்க 24/7ன்றதுனால. மேபி ஒரு நாள் வந்துட்டு அவங்களுக்கு ஃபுல் டே நைட்டு டே எல்லா டைமும் ஒர்க் இருக்கும். இன்னொரு ஒரு 1 வீக் பார்த்தோன்னா ஃபுல் டைமாக வீட்டில் இருக்க மாதிரி இருக்கும். இதே இது நார்மலாக ஆஃபீஸ் பார்த்தோம்னா 9 to 10 ஆஃபீஸ், சாரி 9 to 5 வந்துட்டு ஆஃபீஸ். இவங்களுக்கு என்ன மார்னிங் 9 போயிட்டா அடுத்து ஈவினிங் 5 o'clock வந்துடுவாங்க, இந்த மாதிரி தான். ஸோ ஒரு ஆஃபீஸு, ஒரு டிபார்ட்மெண்ட்டு, ஒரு ஹையர் அஃபிஷியல் எல்லாம் சேர்ந்ததை பொறுத்து தான் நம்மளோட ஜாப் நேச்சர், நம்மளோட எஃபிஷியன்சி கூட இருக்கு. ஓகே ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சார். சிவமீனாட்சி, ஒன் மோர் கொஸ்டின் ஃப்ரம் மை சைட். இப்போ sir. பார்த்தீங்கன்னா பொதுவாக நம்ம இந்த நிறைய சினிமாஸ்ல எல்லாம் பார்த்து கவர்மெண்ட் ஆஃபீஸ்னாவே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. ஜஸ்ட் இப்போ உள்ள செக்இன் டைம் வரும், அப்புறம் அவங்க பாட்டுக்கு டீ சாப்பிட போயிடுவாங்க, அப்புறம் அப்படியே கிளம்பி போயிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு ஓவரால் பிக்சர் தான் எல்லார் மனசுலையும் இருக்குதுங்க. பட் நான் ப்ராக்டிக்கலாக கவர்மெண்ட் ஆஃபீஸ் போகும்போது அங்கே இருக்கிறவங்கெல்லாம் அருமையாக வேலை பண்ணிட்டு இருக்காங்க. அதில் நிஜம் பார்த்தீங்கன்னா அப்படித்தான் இருக்குது. ஸோ இது உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் எப்படிங்க? எஸ் சார், முன்னாடி வந்துட்டு அப்படி இருக்காங்க. இப்போ நான் வந்துட்டுமே நான் கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணேன். அதில் வந்துட்டு நிறைய கோஆப்ரேட்டிவ்ல நிறைய விங்ஸ் இருக்கு. ரேஷன் ஷாப், ஃபிஷரிஸ், வீவிங்னு சொல்லிட்டு அதில் ஒரு பார்ட் வந்துட்டு மில்க் ஆடிட்னு சொல்லுவாங்க. அதுதான் நான் சூஸ் பண்ணேன். ஏன் மில்க் ஆடிட் சூஸ் பண்ணேன்னா என்னோட ஃபர்தராக எக்ஸாம்ஸ்க்கு வந்துட்டு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த விங்கில் வந்துட்டு பெருசாக ஒர்க் இருக்காது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஒரு 10 to 15 இயர்ஸாகவே இந்த விங்கில் வந்துட்டு பெருசாக ஒர்க் இருக்காதான். யாரெல்லாம் ரிலாக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களாம் இந்த விங் வருவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படின்னு நினைச்சுதான் நானும் வந்துட்டு இந்த மில்க் ஆடிட் அப்படின்ற விங் வந்து வந்தேன். மில்க் ஆடிட்னா என்ன, ஆவின்ல வந்துட்டு ஆடிட் பண்றது. எல்லா ஆல் ஓவர் தமிழ்நாடு இருக்க ஆவின் ஃபுல்லா ஆடிட் பண்றது. ஆனா கரெக்டா நான் வந்த டைம் வந்துட்டு டைரக்டர் சேஞ்ச் பண்ணாங்க. என்னோட டைரக்டர் மேம் வந்துட்டு விஜிலன்ஸ்ல இருந்தவங்க. ஸோ விஜிலன்ஸ்ல இருந்துட்டு அவங்க ஆடிட் வந்ததுனால பயங்கர ஸ்ட்ரிக்டா இருந்து என்னோட டோட்டல் அந்த மில்க் ஆடிட் டிபார்ட்மெண்ட்டே வந்துட்டு சேஞ்ச் பண்ணிட்டாங்க. எப்படின்னா 10 to 15 இயர்ஸா ஒரு ஃப்ரீயா இருந்த டிபார்ட்மெண்ட். ஆடிட் ரிப்போர்ட்ஸ் போட மாட்டாங்க, ஆடிட்டும் பண்ண மாட்டாங்க. அப்படி இருந்த டிபார்ட்மெண்ட் வந்துட்டு இப்போ ரொம்ப டோட்டலா சேஞ்ச் பண்ணுச்சு. ஏன்னா ஃபுல்லி வந்துட்டு அந்த டைரக்டர் மேம் தான் ரீசன். ப்ளஸ் அவங்களோட ப்ரெஷர் கீழே வந்துட்டு இருக்க அந்த அஃபிஷியல்ஸ்க்கான ப்ரெஷர் கொடுக்க கொடுக்க எல்லாமே டோட்டலா சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ எல்லாமே வந்துட்டு அந்த ஹையர் அஃபிஷியல், அந்த செக்ரட்டரி இவங்களை பொறுத்து தான் அந்த டிபார்ட்மெண்ட்டும் இருக்கு. கிரேட்டுங்க. ஒன் மோர் லாஸ்ட் கொஷின் ஃப்ரம் மை சைட். அப்சல்யூட்லி சாரி ஃபார் தட். நாங்கள்லாம் படிக்கும்போது எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்னு ஒன்று இருந்துச்சுங்க. அதில் பதிவு பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு ஒரு கால் வரும் அப்படின்றதுல என்னுடைய அனுபவம். நான் 2003ல் முடித்ததுக்கப்புறம் அது எல்லாரும் பண்ணுறங்காட்டிக்கு அது ஒரு ப்ராசஸாக போய் பண்ணிட்டேன். பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எனக்கு 2004ல் ஒரு கால் வந்துச்சு. தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன்ல இருந்து ஒரு கால் வந்துச்சு. ஒரு அப்ரெண்டிஸாக வந்து சேர்றதுக்காக சொல்லி வந்துச்சு. நானும் என் பேட்ச்ல இருக்கிற இனியொரு ஃப்ரெண்டும். பட் இந்த மீன் டைம் ஐ ஜாயின்ட் எம்இ தேர்மலுங்க ஜிசிடியில். இருந்தாலும் இந்த ஒரு கவர்மெண்ட் கால் லெட்டர் தானே அப்படின்னு நான் போய் பார்த்தேன், என்னதான் பார்த்துருவோம் அப்படின்ட்டு. ஒரு ஆசை தான் நீங்கள் சொன்ன மாதிரி. ஆனால் இவ்வளோ அவேர்னஸ் இல்லை அப்போ கவர்மெண்ட் ஜாப் பற்றி. போய் பார்த்தேன். பார்த்துட்டு ஜஸ்ட் ஒரு அப்ரெண்டிஸ் ஜாப் தான் இருக்குது, அதில் ஒன்று பெரிய ஒரு க்ரோத் இருக்காதுன்னு நினச்சிட்டு நானும் ஜஸ்ட் லெஃப்ட் அண்ட் ஐ கண்டினியூ மை பிஜி ஸ்டடீஸுங்க ஜிசிடிலேயே. என் கூட இருந்த ஃப்ரெண்டு மாதவன் அப்படிங்கிற என் பேட்ச்மேட்டு, எஸ்ஆர்எஸில் படித்தவர் தான். அவரும் அதில் இருந்தார். அவர் அட்டன் பண்ணார். அட்டன் பண்ணி நவ் ஹி இஸ் இன்
ஒரு டிப்போல இருக்காருங்க, ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, நல்ல ஒரு பொசிஷன்ல, நல்ல ஒரு பேக்கேஜ் இருக்காரு. ஸோ இப்போ அந்த மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் இருக்குதுங்களா? ரேரஸ்ட் ஃபர்ஸ்ட் ஏன் இந்த ப்ரொசீஜர் மாத்தினாங்கன்னா, நிறைய பேருக்கு வந்துட்டு டேலண்ட் இருக்கு, அவங்களால உள்ள வர முடியல. இப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் டிஃப்ரெண்ட் டேலண்ட்ஸ் இருக்கும், இல்ல டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ல வந்துட்டு அவங்க எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க. ஸோ தனித்தனி போர்ட்ஸ் வச்சுட்டு அவங்களுக்கு எந்த மாதிரி ஒரு பர்சன் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி கொஸ்டின்ஸ் செட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பண்றாங்க. ஆனா எம்ப்ளாய்மெண்ட்னு பார்க்கும்போது ஜஸ்ட் சீனியாரிட்டி வைஸ், அந்த ஏஜ் வைஸ், ரொம்ப மேக்ஸிமம் பார்த்தோம்னா நம்மளோட அந்த மார்க்ஸ் பர்சன்டேஜ் வைஸ் வந்துட்டு கூப்பிடுறாங்க. ஸோ எக்ஸ்பர்ட்ஸ் வந்துட்டு இல்ல அவங்களுக்குள்ள டேலண்ட் வந்துட்டு தெரிய மாட்டேங்குது, இல்ல அவங்களுக்கு உள்ளுக்குள்ள வரும்போதே ஒரு பேசிக் நாலேஜ் இல்லாம வர்றாங்க டிபார்ட்மெண்ட்குள்ள வரும்போதே. ஸோ இதெல்லாம் நம்ம வந்துட்டு அவங்களோட ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூ இந்த மாதிரி ப்ரொசீஜர்ல நம்ம கொடுத்துடணும், ஒரு பேசிக் நாலேஜ் அவங்களுக்குள்ள இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் எக்ஸாம்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க. இப்போ வந்துட்டு அதை ரொம்ப ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. ஒரு 1% அந்த மாதிரி பிடி அசிஸ்டன்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ் அவங்க வந்துட்டு ஒரு 5 years பேக் வந்துட்டு எம்ப்ளாய்மெண்ட்ல இருந்து ரெக்ரூட் பண்ணாங்க. இப்போ ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் இல்லை இந்த கோவிடை ஹேண்டில் பண்றதுக்கு அப்படின்னா அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல தான் வந்துட்டு எம்ப்ளாய்மெண்ட்ல இருந்து யார் அப்ளை பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு வந்துட்டு இண்டிவிஜுவலா காண்டாக்ட் பண்ணி பண்றாங்களே தவிர இப்போ ரொம்ப அது ரேர் குறைஞ்சிருச்சு. பட் அதுவும் வந்துட்டு ஒருவேளை நம்மளுக்கு ஒரு குட் லக் ஒரு இருந்ததுன்னா நம்மளுக்கு வரும். ஸோ அதனால எப்போதுமே வந்துட்டு எம்ப்ளாய்மெண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணி வைக்கிறது ஒரு பெட்டர். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சார். Yeah, audience, do you have any other questions? Ma'am, good evening, ma'am. Yes. Ma'am, this is Jeevashri from 3rd year civil, ma'am. Ma'am, எனக்கு எப்படியாவது நான் குரூப் 1 கிராக் பண்ணோன்னு இட்ஸ் பீன் நான் அதுக்காக இப்போ சைட் பை சைட் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் மேம். அப்போது இப்போ எனக்கு அந்த எக்ஸாம் எழுதுறதுக்கான எலிஜிபிலிட்டி இல்லைனால மேபி குரூப் 4 வந்தால் கூட நான் அட்டம் பண்ணலாம் அப்படின்ட்டு ஐ ஸ்டார்டட் ப்ரிப்பேரிங். அப்போது இப்போ எனக்கு என்ன கன்ஃபியூஷன்னா, மோஸ்ட்டாக இந்த குரூப் 1 குரூப் 2 எல்லாத்துக்குமே வந்து 6th நம்ம ஸ்டேட் போர்ட் புக்ஸை நல்லா தரவு பண்ணிக்கணும் அப்படின்னு தான் மோஸ்ட்டாக நான் இப்போ கோச்சிங் எதுவும் போல் வீட்டிலேருந்தே ப்ரிப்பேர் பண்ணுறதுனால ஐ ஸ்டார்டட் ப்ரிப்பேரிங் புக்ஸ் படிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ எனக்கு என்ன கன்ஃபியூஷன்னா, நம்ம எல்லாமே படிக்கணுமா? அது இப்போ ரொம்ப சிலபஸ் ரொம்ப வாஸ்ட்டாக இருக்குல்ல மேம். ஸோ எனக்கு அது ஒவ்வொன்று இதாக படிக்கும்போது ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது. நீங்கள் எப்படி அது கொண்டு போனீங்க, எப்படி படிச்சீங்க? கேன் யூ ஷேர் இட் மேம்? ஷூர்ங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஸ்டிக் டு சிலபஸ். சிலபஸ்ல என்ன இருக்கோ அதை தவிர்த்து நம்ம வேற எதுவும் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ண தேவையில்லை. மோஸ்டா நம்மளோட சமச்சீர் ஸ்கூல் புக்ஸ்ல இருக்கிறது தான் சிலபஸ்ல வந்துட்டு அப்படியே கொடுத்துருப்பாங்க. ஸோ பெருசா ஒன்றும் ஒமிட் பண்றதுக்கு தேவையில்லை. என்னோட அட்வைஸ், பர்சனல் அட்வைஸ் என்னன்னா, பெட்டர் வந்துட்டு நீங்க ஏதாச்சும் ஒரு அகாடமில இப்பவே ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு ஆன்லைன் கிளாஸ், ஒரு வீக்கெண்ட் பேட்ச் அந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு உங்களோட அந்த ப்ராசஸை வந்துட்டு ஸ்பீடப் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நீங்க வந்துட்டு சிலபஸ் எடுத்துட்டு ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறீங்கன்னா அந்த சப்ஜெக்ட்கான சிலபஸ் ஸ்கூல் புக்ஸ்ல கம்ப்ளீட் பண்ணதும் டெஸ்ட் எழுதி பாருங்க. ப்ரிலிம்ஸா இருக்கட்டும் சரி, மெயின்ஸா இருக்கட்டும் சரி, ஃபர்ஸ்ட் வந்துட்டு ப்ரிலிம்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ப்ரிலிம்ஸ்க்கு வந்துட்டு நீங்க ஒரு 3 months ஃபுல் டைமா உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்துட்டு மெயின்ஸ் எக்ஸாம்ல வந்துட்டு ஒரு நாலேஜ் கிடைக்கும். ஓகே, மெயின்ஸ்ல எப்படி கேட்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்போதுமே வந்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை ஃப்ரீக்வெண்டா ரீட் பண்ணிட்டே இருங்க. அப்பதான் வந்துட்டு இப்படிதான் கேட்கறாங்க, டிஎன்பிஎஸ்சி இதுதான் எதிர்பார்க்கறாங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு கெஸ் தெரியும், வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இந்த சப்ஜெக்ட் வெயிட் கொடுக்குறாங்க, ஸோ நம்ம இந்த சப்ஜெக்ட் வந்துட்டு ஒமிட் பண்ணிடலாம் வேணாம் அப்படின்ற மாதிரி. ஸோ பெட்டர் என்னன்னா மெட்டீரியல்ஸ் ஸ்கூல் புக்ஸ் தவிர்த்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் சொல்லிட்டு பர்டிகுலரா மெட்டீரியல்ஸ் இருக்கு, புக்ஸ் இருக்கு. ஐ வில் கிவ் யூ மை நம்பர். நீங்க வந்துட்டு கேளுங்க, அதை நான் சொல்றேன் என்ன புக்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அதை நம்ம படிச்சா மட்டும் போதும். எப்போதுமே இன்ஸ்டியூட்டோட ஹெல்ப் வந்துட்டு கொஞ்சம் நம்மளுக்கு தேவை. நம்ம ரிசர்ச் பண்ண வேண்டிய ஒரு எக்ஸாம் பத்தி நம்ம ரிசர்ச் பண்ண வேண்டிய எல்லாத்தையுமே அவங்க ஆல்ரெடி ரிசர்ச் பண்ணி நம்ம கையிலேயே கொடுத்துருவாங்க. இதை தான் கேட்குறாங்க, இதை படிங்க, இது இங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக தான் சொல்றேன். நம்ம ஒரு 6 months போனாலே போதும், பெருசா ஒன்றும் தேவையில்லாத ஒண்ணு. இன்ஸ்டியூட்டோட ஹெல்ப் வந்துட்டு நமக்கு ஒன்றும் தேவையில்லை. அண்ட் இப்போ வந்துட்டு உங்களோட ப்ராசஸ் வந்துட்டு கண்டிப்பா ஸ்லோவா தான் இருக்கும். ஏன்னா நீங்க இண்டிவிஜுவலா ப்ரிப்பேர் பண்றீங்க, உங்களுக்கு பெரிய நாலேஜ் இல்லை. ஸோ என்னன்னா நீங்க ஒன்ஸ் வந்துட்டு நீங்க காலேஜ் கம்ப்ளீட் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் ஒரு கம்ப்யூட்டிங் என்வாயர்மெண்ட்குள்ள நீங்க வரும்போது கண்டிப்பா உங்களோட நீங்க ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே கண்டிப்பா கிளியர் பண்ணலாம். ஏன்னா ரொம்ப ஸ்பீடப் ஆகும் உங்க ப்ராசஸ். நிறைய உங்களுக்கு இன்புட் வந்துட்டு ஈஸியா கிடைக்கும்.
ஸோ அதனால நீங்க ஒன்றும் பயப்பட தேவையில்ல. இப்போதைக்கு என்ன முடியுமோ ஸ்கூல் புக்ஸ் கவர் பண்றது, இந்த மாதிரி மட்டும் பேசிக்கான விஷயங்கள் மட்டும் பண்ணி வைங்க. காலேஜ் கம்ப்ளீட் பண்ணி ஒரு இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே எல்லாமே வரும். ஏன்னா ஃபுல் டைமா நீங்க வந்துட்டு அந்த ஃபீல்டில் இருக்கும்போது உங்களுக்கே நிறைய தெரிய வரும். தேங்க்யூ ஸோ மச் மேம். எனி டவுட்டா? இல்லை மேம், ஓகே மேம். Great. Students, if you have any other queries, please put forward. Okay. Siva Meenakshi, Rajini ma'am and Vasant sir, I think we are left with no more queries. Shall we go for the closing remarks? Yes. Yes. Yes, Yes, Thomas. sir. Thank you. So that was Siva Meenakshi, 2017 passed out civil engineering student, alumnus. Thank you, Siva Meenakshi, for making this Thank you so evening a much. wonderful memory. Beautifully narrated about government jobs and its opportunities. Thank you so much. So that was the webinar talk number 73 from Siva Meenakshi, 2017 civil engineering alumnus. Thank you, audience, for joining us this evening. It was really great understanding about government jobs, which Siva Meenakshi has really tasted. Thank you for putting good words, Siva Meenakshi. Definitely it is an eye-opener for all the audience here. Thank you, alumnus from all over the globe present here and making this evening wonderful. Thank you, faculty members, for joining this call. Thank you, one and all. Thank you. Thank you so much, sir, for giving me this opportunity, sir. Thank you, ma. Thank you. Thank you, Siva Meenakshi, for sharing your experience and for such a nice talk. Hope to meet you in our campus also soon. Thank you. Pa. Thank you so much, ma'am. SIC Thank you. Alumni Association wishes advance happy Diwali to all. Thank you, sir. Thank you, Siva Meenakshi. Thank you very much. Thank you. Thank you.